Good morning or good evening, my dear brothers and sisters. ரொம்ப சந்தோஷம் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் எனக்கும் கிடைச்சது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கடவுளுக்கு நன்றி. இந்த வீடியோவிலையும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். அகெயின் உடைய கத்தோலிக்க நண்பருடைய வாதங்களுக்கான பதில்கள் ஜஸ்ட் லைக் ஒரு ஆர்குமெண்ட் மோடுக்கு வந்து சேர்க்கல இல்லை, அவருடைய புரிதலை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவருடைய புரிதலை கரெக்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு வீடியோ. ப்ளஸ் பைபிள் இதை பற்றி என்ன சொல்லுது, அந்த கோணத்தில் அந்த டைமென்ஷனில் பார்க்குறதுக்கான கண்டென்ட்டும், ப்ளஸ் பைபிளில் உள்ள சம்பவங்கள் அதையும் நம்ம தியானிக்கிற மாதிரியான கண்டென்ட். ஸோ இது பர்டிகுலராக அபவுட் ரட்சிப்பு. ஸோ ரட்சிப்பை குறித்த அவருடைய நம்பிக்கை, புரிதல், அதை தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். அதிலிருந்து கரெக்டாக வசனம் என்ன சொல்லுதுங்கிறதையும் we are going to get it. ஸோ ஃபஸ்ட்டு புரிதல். அவருடைய அந்த வாதத்தில் மெயினாக அவர் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்களுடைய கம்யூனிட்டியில் கொடுக்குற அந்த ஞான ஸ்நானம், அது ஞான ஸ்நானம்ங்கிறது காமனான வேர்டு. குழந்தை ஞான ஸ்நானம், சில பேர் அதை பீடோ பேப்டிசம் அப்படிம்பாங்க, சைல்ட் பேப்டிசம், பீடோ பேப்டிசம். குழந்தை ஞான ஸ்நானம் அவங்க ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு 2 வாரத்துக்குள்ளேயோ 1 மந்த்துக்குள்ளேயோ அவங்க ப்ரீஸ்ட்டு கூப்பிட்டு போய் அந்த ப்ரீஸ்ட்டு அவங்க குழந்தை தலையில தண்ணீரை ஊற்றி எண்ணெயை வச்சு அவங்க சடங்கு முறைப்படி ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஞானஸ்நானம் அந்த பண்ற அந்த விஷயம்தான் ரட்சிப்பு. அந்த நேரத்துல அந்த குழந்தை ஆவியானவர்னால ஆட்கொள்ளப்பட்டு ரட்சிப்படைந்திருது அப்படின்னு இவர் சொல்றாரு. அதை சப்போர்ட் பண்ற விதமா தான் அவருடைய பாயிண்ட்ஸ் அவர் எடுத்து வைக்கிறாரு. அதுல சில குழப்பங்களும் அவருக்கே அதுல இருக்குது. அவராலையும் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ண முடியல. பட் அதை அகைன் ஸ்டில் அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கிறார். ஸோ நம்மளுடைய வேலை என்னன்னா, அவர் கொடுத்த அந்த வசனங்களையும் எடுத்து கடவுள் படிப்படி அந்த வசனத்தையும் நம்ம தெளிவா விளக்கி அவருக்கும் புரிய வைக்கணும். ஸோ அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு. அதுதான் நம்மளுடைய நோக்கம். அவர் இந்த குழந்தை ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்றதற்கு அவர் கொடுத்த இந்த வசனம் ரோமர் 6:3-6. அதையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இடையில அவருக்கே வந்து நல்ல திருடன் இதையும் அவர் எடுத்தாரு. நல்ல திருடன் அவன் வந்து கன்ஃபஸ் பண்ணி தான் போனான் அப்படிங்கிறதையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ சின்ஸ் அது சில சொன்னதுனால நல்ல திருடனுடைய கன்ஃபெஷன் ரொம்ப டீப்பான ஆழமான ஃபெய்த் இருந்து வந்த அந்த நம்பிக்கை. அவன் எப்போ வந்துச்சு என்னன்னு நமக்கு தெரியாது. பட் அந்த கன்ஃபெஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கான தியாலஜி உள்ள கன்ஃபெஷன். ஸோ அதனால அந்த விஷயத்தையும் நம்ம டச் பண்ணி பார்த்தோம்னா, என்னுடைய பைபிளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி அதையும் நம்ம தெளிவா பார்த்தா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பழைய ஏற்பாட்டுல ஒரு விருத்த சேதனத்தையும் கூட்டிடுறாரு இங்க. விருத்த சேதனம் பண்ணதையும், இயேசு விருத்த சேதனம் பண்ணதையும் பற்றி கூட்டிடுறாரு. அப்ப அது விருத்த சேதனத்துக்கும் ரட்சிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. பழைய ஏற்பாட்டிலேயே அதை அவங்க எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஹார்ட்ல சர்க்கம்சிஷன் ஆஃப் ஹார்ட், விருத்த சேதனம் உங்க இதயத்துக்கு பண்ணுங்கன்னு மோசஸ் நிறைய தடவை சொல்லியிருப்பாரு, டேவிட் சொல்லியிருப்பாரு, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இந்த விருத்த சேதனம்ங்கிறது ஒரு அடையாளம், அவங்க கம்யூனிட்டி ஐடென்டிட்டிக்காக. ஸோ அதுவும் கிடையாதுங்கிறதுக்காக நம்ம பார்ப்போம். அடுத்து இயேசு ஞான ஸ்நானம் பெற்றார் அப்படிங்கிறார். இயேசு ஞான ஸ்நானம் பெற்றதனுடைய
டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அதுல ரொம்ப விஷயங்கள் இருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். அது ஜஸ்ட் லைக் தட் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார் அப்படின்னு சொல்ற அவருடைய டீப் அண்டர்ஸ்டாண்டிங் புரியாம சொல்லக்கூடாது. நெறைய விஷயங்கள் அதுல நம்ம பார்ப்போம். அடுத்து அவரு இதையெல்லாம் சொல்லிட்டு அந்த வாதங்களுமே சரியான வாதங்கள், வசனங்கள் எதுவுமே எடுத்து வைக்கல. கடைசில அவரு என்ன மாரி அந்த சொன்ன மாரி அவரு பாயிண்ட் வந்து அந்த ஞானஸ்நானம். அவங்க குழந்தைக்கு குடுக்குற ஞானஸ்நானத்திலே அவங்க விடுதலை பெற்றுட்டாங்க. அதிலிருந்து ஓகே பைபிள்ல சில பெரிய விசுவசிச்சு அ அவங்க ஞானஸ்நானம் பெற்றதெல்லாம் பைபிள் சொல்லுது. பட் அப்படி சொல்லிட்டு ஃபைனலா என்ன மாரி ஜஸ்டிஃபை பண்ண வர்றாருன்னா, ஒரு குழந்தை ஒருவேள 15 வயசுக்கு முன்பே இறந்து விட்டால் நம்ம என்ன செய்வது? அந்த குழந்தை எப்படி கடவுள் முன்னால செல்லும்? அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்காரு. அதையும் நம்ம பார்ப்போம். அடுத்து ஃபைனலா அ மோஸ்ட்லி இந்த புரிதல் 6வது புரிதல் வந்து 2ண்ட் பார்ட்ல தான் வரும். ஏன்னா, இந்த 5 இதையும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, ஐ மஸ்ட் சே வாட் ரியலி பைபிள் சேஸ் அபௌட் சால்வேஷன். பைபிள் என்ன சால்வேஷன பத்தி, ரட்சிப்பு பத்தி சொல்லுதுங்கிறத நான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, ஃபைனலா அவருடைய ஆர்டர். அவரு ரட்சிப்புக்கு ஒரு ஆர்டர் வச்சிருக்காரு. அவங்க கம்யூனிட்டி படி, அவருடைய புரிதல் படி. அது எவ்வளவு ஆபத்தானது. அந்த ஆர்டரே ரொம்ப ஆபத்தான ஆர்டர். ஏன்னா, அந்த ஆர்டர் டசன்ட் ஹேஸ் எனி ஹோப் அந்த ஆர்டர்ல. பட் பைபிள் என்ன ஆர்டர் வச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கரெக்ட்டா பார்ப்போம். ஸோ ஐ திங்க் வி கேன் கெட் இன்டூ கான்டென்ட், ரியல் கான்டென்ட்ஸ். கொஞ்சம் சின்ன பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். அன்பு நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்கு நன்றி. உங்களுடைய கிரேஸ்க்கு நன்றி. உங்களுடைய இம்மெஷரபிள் அமௌண்ட் ஆஃப் கிரேஸ் ஆண்டவரே, கிருபை நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இதை பேசுகிற எனக்கும், கேட்கிற ஹியரர்ஸ்க்கும் உங்க ஆவியானவரின் நடத்துதல் அதிகமாக தேவை. அம் நீங்க உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஓப்பன் பண்ணுங்க ஆண்டவரே ஹார்ட்ட டு ரிசீவ் திஸ் ட்ரூத் ஆண்டவரே. ஹெல்ப் எவரிஒன் டு சப்மிட் டு த வேர்ட் ஆஃப் காட். லார்ட் ஹெல்ப் மீ. Empower me to teach your word, Lord. In Jesus' name I pray. Amen. So, புரிதல் 1 தண்ணீர் ஞானஸ்நானம் ரட்சிப்புக்கான வழி அல்ல. இதுல அவர் எடுத்த வசனம் வந்து ரோமர் 3-6 3 ரோமர் 6:3. பட் நான் வந்து என்னைக்குமே ஒரு வசனத்த வாசிக்கும்போது, சும்மா ஒரு இடையில நம்ம ஒரு பாயிண்ட்ட மட்டும் எடுத்துட்டு, அதை வேற ஒரு பாயிண்ட்டுக்காக ப்ரூஃப் பண்றதுக்கு எடுக்கக்கூடாது. வசனம் அந்த மாரி குடுக்கப்பட்டதில்ல. வசனம்னாலே, அது ஒரு கன்டினியூஷனா ஒரு ஆத்தர் வந்து ஆவியில நிறைஞ்சு, ஆவியானவருடைய வழி நடத்துதல, அவரு அந்த சிச்சுவேஷன்ல, அந்த கான்டெக்ஸ்ட்ல ஒருத்தருக்கு யாருக்காக எழுதினாரோ, ஆவியானவர் என்ன சொல்றாரோ அத எழுதியிருக்காரு. அத நம்ம வாசிக்கும்போது, நமக்கு இந்த காலத்துல, இந்த கான்டெக்ஸ்ட்ல ஆவியானவர் அத புரிய வைப்பாரு. அப்படிதான் நம்ம பைபிள வாசிக்கணும். இது கர்த்தருடைய வார்த்தை. இது ஒரு ஸ்டோரி புக் கிடையாது. இட்ஸ் நாட் அ ஸ்டோரி புக் ஆர் ஜஸ்ட் லைக் தட் ரீடிங் காமிக்ஸ் புக். இட் இஸ் எ ஃபேக்ட். இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் ஃபுல் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத். அந்த மாதிரியான அணுகுமுறையில தான் நம்ம பைபிள வாசிக்கணும். ஸோ அதுக்காக நான் இப்ப இங்க வந்து அ பால் வந்து இந்த இந்த ரோமன்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து பாலுடைய அந்த ரைட்டிங் எப்படி இருக்கும்னா, ஓகே பிஃபோர் தட் பால் வந்து அ அங்க உள்ள சினகாக்ஸ் தொழுகை கூடங்கள்ல அவரு கர்த்தருடைய வார்த்தைய எடுத்துட்டு போய் அங்க உள்ள ஜூஸ் கூட ரீசன் பண்ணுவாரு. யூதர்கள் கூட. அப்போ அவங்க அவங்க இவ்வளவு காலம் வர அ ஜெருசலம் டெம்பிள்ல அவங்க ஃபுல் சடங்குகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி, சாக்ரிஃபைஸ் பண்ணி 24/7 பிஸியா சாக்ரிஃபைஸ் டெம்பிள்ல போய்க்கிட்டு இருக்கு. அப்போ அ இந்த அளவுக்கு சடங்குகள் எல்லாம் கடைபிடிச்சு வந்துகிட்டு இருக்கோம். அ இதையெல்லாம் சொல்லாம இவன் ஒருத்தன் வந்துட்டு, ஆ இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அவரு மரணத்தினால எல்லா பாவத்தையும் அ அவரு அம் ஜெயமாக விழுங்கிட்டாரு.
அதுல நம்பிக்கை வச்சா, கிருபையினால உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீ ரட்சிக்கப்படலாம். அப்படிங்கிற ஒரு டாக்ட்ரின இவன் எடுத்துட்டு வந்து நம்மட்ட சொல்றானே! அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சீப் கிரேஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஒரு சீப்பான டாக்ட்ரின் எடுத்துட்டு வந்து சொல்றாங்க. ஏன்னா, அவங்க வந்து எல்லாமே சுய முயற்சியில பயங்கரமா நெறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாபத்த கடைபிடிக்கிறான், கட்டளைய லாவ கடைபிடிக்கிறான். அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா கடைபிடிக்கல கடவுள் குடுத்த மாரி. பட் அவனுடைய பாணியில, மனுஷன் பாணியில அவன் பரிசேயர்களுக்கோ இல்ல அ யூதர்கள் அங்க இவர் கூட ஆர்க்யூ பண்றவங்களுக்கு அந்த மாரியான எண்ணம். அதனால இவரு பால் எடுத்துட்டு வர்ற இந்த கிரேஸ் டாக்ட்ரின் கிருபையான டீச்சிங் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீ விசுவசிச்சா உனக்கு ரட்சிப்பு அப்படிங்கிற டாக்ட்ரின் அவங்களுக்கு புதுசா இருக்கு. அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் டெய்லி அவனும் ஆர்குமென்ட் எழுப்புறான். அதுக்கு பால் நெறைய ரீசனிங் குடுக்குறாரு. அந்த மாடல்ல தான் இந்த ரோமன்ஸ் இருக்கும் மெயினா. இப்ப இத நீங்க வாசித்து பார்த்தாலே தெரியும். ஸ்டார்ட்டிங்ல இருந்து. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அ அவன் அங்க சொல்லியிருக்கான். அப்ப இவன் இதுபடி கிருபை வந்துருச்சு. அப்ப நம்ம கன்டின்யூ இன் சின்னிலே நம்ம நின்னுறலாம். ஆனா கிருபை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதாவது கிருபை கவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். அப்படின்னு அ அவன் ராங்காவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. பாலுடைய டீச்சிங்க. அவங்க ராங்காவும் இன்டர்பிரெட் பண்ணியிருக்காங்க. அப்ப அத கரெக்ட் பண்ணணும். அதுக்கு தான் பால் இங்க எழுதுறாரு. அப்படி சொல்லக்கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, டெ டெட் யூ ஆர் டைட் டூ சின் இன் கிரைஸ்ட். ஓகேவா? அப்பன்னா நீ பாவத்துக்கு கிறிஸ்துக்குள்ள மரிச்சுட்ட. கிறிஸ்துக்குள்ள அடக்கமும் செய்யப்பட்டுட்ட. அதுக்கப்புறம் அ ம அப்ப அதுக்கப்புறம் நீ வந்து அ அந்த நிகழ்ச்சிய எப்படி நீங்க அறியாமல் இருக்கிறீங்க? கிறிஸ்து க்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஞானஸ்நானம் அப்டின்னா என்ன? அப்டின்னா, இது காமன் வேர்ட் ஞானஸ்நானம் அப்டிங்கிறது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அ சப்மர்ஜிங் தண்ணிக்குள்ள நீங்க போறீங்க. போயிட்டு எமர்ஜிங் வெளிய வரீங்க. உங்களுடைய பாவத்துக்கு மரித்து, கிறிஸ்துக்குள்ள நியூ கிரியேஷனா உயிர்ப்பித்து வரீங்க. அதுதான் ஞானஸ்நானம். அது ஒரு சிம்பல். அந்த சிம்பல் அதான் நம்ம வாட்டர் பேப்டிசம். தண்ணீல ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஆ டைப்பான ஞானஸ்நானம் சில டினாமினேஷன் வேற மாரி அப்படின்னு வைக்கிறாங்க. அது ஒரு சிம்பல். பட் ரியல் ஞானஸ்நானம் இங்க பேப்டைஸ் பை ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர்னால புதுப்பிக்கப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இங்க நியூ டெஸ்டமெண்ட்ல உள்ள ஞானஸ்நானம். இங்க தண்ணீர் ஞானஸ்நானம். இங்க நம்ம சொல்ற தண்ணீர் நான் 33வது, 34வது ஏஜ்ல நான் எடுத்தேன். மூழ்கி ஞானஸ்நானம். அது இல்ல ரட்சிப்புக்கு. அது ஒரு அடையாளம். நான் ஆல்ரெடி முன்னாடியே ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆவியானவர்னால ஆட்கொள்ளப்பட்டுட்டேன். பட் இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் ஒரு ஜஸ்ட் அடையாளம். நான் கிறிஸ்துவ பப்ளிக்கா நான் அறிக்கை இடுகிறேன். நான் இயேசுவின் பிள்ளை. இனிமே நான் வந்து பாவத்திற்கு மரித்து விட்டேன். உயிர்த்தெழுந்துட்டேன் கிறிஸ்துக்குள்ள. நான் இனிமே பாவத்துக்குள்ளே அ ஆட்கொள்ளப்பட்டவன் இல்லை அப்படின்னு நீ உலகத்துக்கு முன்னால அறிக்கையிடுற. அதுதான் ஞானஸ்நானம். ஸோ அதுதான் இங்க இங்கேயுமே ஃபுல்லா பவுல் அததான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மரிக்கவும் செஞ்சுட்டோம். கிறிஸ்துக்குள்ள அடக்கமும் பண்ணப்பட்டுட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால், அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பால் எப்படி ஆர்குமென்ட்ட கொண்டு வர்றாருன்னா, கிறிஸ்து கிறிஸ்து எதுக்காக மரித்தார்? முதல்ல அத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் நமக்கு புரியும். இது ஆடம். ஆடமுடைய லைன். இது கிறிஸ்துடைய லைன். இங்க இங்க ஆடமுடைய லைன்ல வந்தவங்களுக்கு தான் மரணம்.
ஆடம் பாவம் செஞ்சாரு. ஓகேவா? ஆடம் பாவம் டிஸொபே பண்ணாரு கடவுள. அதுலருந்து பாவம் என்றாச்சு. பாவத்தின் மூலமாக கான்சிக்வென்ஸ் ஆஃப் சின் இஸ் டெத். டெத்தும் உள்ள வந்துச்சு. டெத்னா எல்லா விதமான டெத். ஸ்பிரிச்சுவலாவும் மனுஷனுக்கு டெத். கடவுள் கூட இருந்து செப்பரேட் ஆயிட்டான். பிசிக்கலா டெத். பாடிலயும் டெத் வந்துச்சு. எல்லாம் ஆடமுடைய லைன்ல இருந்து வந்தது. கிறிஸ்ட் ஆடமுடைய லைனே கிடையாது. அப்போ கிறிஸ்ட் எதுக்காக மரணத்த டேஸ்ட் பண்ணணும்? எதுக்காக அவரு மரணமானாருன்னா, எல்லாருக்கும் தெரியும். இங்க உள்ள ஆடமுடைய லைன்ல உள்ள எல்லா பாவத்தையும் தூக்கி, ஆ பிதா கிறிஸ்ட் மேல வச்சாரு. கிறிஸ்ட் அத சுமந்து தீர்த்தாரு. பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்காக தான் கிறிஸ்து அந்த அந்த பவுல் அழகா சொல்லியிருப்பாரு. "த டெத் ஹி டைட் டூ சின்." அந்த பாவம் பாவத்த வந்து பவுல் இந்த இதுல ஒரு கிங்டம் மாரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு அரசாட்சி மாரி. அந்த அரசாட்சிய கொன்னு, அத பெரிஷ் பண்ணிட்டு கிறிஸ்ட் நியூ அரசாட்சி எழும்பியிருக்கும். அதான் ரெசரக்ஷன். உயிர்த்தெழுதல். ஸோ அந்த மாரி தான் பவுல் இதுல அழகா ரீசனிங் பண்ணியிருப்பாரு. ஸோ இங்க வந்து கிறிஸ்ட் இறந்ததுக்கு ரீசன் வந்து அந்த ஃபுல் பாவத்த எடுத்து அத பெரிஷ் பண்ணிட்டு பிதா காட் ரெய்ஸ்ட் ஹிம் ஃப்ரம் த டெட். அப்பவும் பிதா உயிர்த்தெழ வச்சுட்டாரு. பாவம் உள்ள போயிடுச்சு. பெரிஷ் ஆயிடுச்சு. கிரைஸ்ட் விக்டோரியஸ்லி ஹி ரெசரக்டட். அப்போ இதத்தான் நம்ம வந்து ஒரு சிம்பலா ஞானஸ்நானம்னு பிலீவர்ஸ் ஆஃப்டர் தே அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அஸ் தேர் பெர்சனல் சேவியர் அண்ட் பிலீவ்ட் இன் ஹிம் அக்செப்ட் அஸ் அஸ் சேவியர். அந்த மாரி நம்ம அவர இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், அ பாவத்த அறிக்கையிட்டு, அதுக்கப்புறம் ஃபர்கிவ்னஸ் ரிசீவ் பண்ணி, பாவ மன்னிப்பையும் ரிசீவ் பண்ணி, ஆவியானவர்னால பேப்டைஸ் பண்ணப்பட்டிருப்போம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஞானஸ்நானம், தண்ணீர் ஞானஸ்நானம் சபைக்குள்ள போயி, நீங்க அதுக்கு ஒரு அறிக்கை சிம்பலா நீங்க எடுக்குறீங்க. அதுதான் பைபிள்ல எங்க வேணாலும் நீங்க பார்க்கலாம். அத நம்ம பின்னால நான் கோடிட்டு காட்டுவேன் பின்னால. ஸோ இப்ப நான் இந்த வசனத்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இத நான் டீட்டெயிலா பண்ண வேண்டியிருந்தது. அப்பதான் உங்களுக்கு வந்து இது புரியும். ஸோ இப்ப இங்க இந்த வசனம் ஃபுல்லா அததான் சொல்லுது. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் அந்த மரணத்துல நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். நம்மளும் அதே மாரி பேப்டிசத்துல நம்ம எடுக்கிற அந்த பேப்டிசத்துல நம்ம என்ன சொ சொ செய்றோம்? அந்த சிம்பல் என்ன செய்றோம் அப்டின்னா, அவரோடு கூட அந்த மரணத்துக்கும் அ அடக்கம் பண்ணிட்டோம். அதுல 2லயுமே நம்ம கிறிஸ்ட் கூட சேமா அ இருக்கிறோம். அதே சேமா இணைக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி உயிர்த்தெழுதல்லையும் அவருடைய சாயல்ல இணைக்கப்பட்டிருப்போம். அது நியூ கிரியேஷன். அவர் உயிர்த்தெழுந்து நியூ அம் அ குளோரிஃபைட் பாடில வந்தாரு. நம்ம வந்து நியூ கிரியேஷனா வந்துட்டோம். புது ஹார்ட் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் புது ஹார்ட், புது ஸ்பிரிட் குடுத்திருக்காரு. எசேக்கியேல் 36ல சொன்ன மாதிரி. அந்த ஹார்ட்ல, அந்த ஸ்பிரிட்ல ஆவியானவரையும் அவருடைய ஸ்பிரிட்டையும் உள்ள வச்சு நம்மள புது கிரியேஷனா மாத்திட்டாரு. அதத்தான் நம்ம அறிக்கையிடுறோம் ஞானஸ்நானத்துல. அப்ப அத சொல்லிட்டு பால் வந்து எத அசெப்ட் பண்ண விரும்புறாரு? ஈக்குவல் அதாவது அசெப்ட் பண்ணா எத ப்ரூவ் பண்ண விரும்புறாரு? மேத்ஸ்ல சொல்லுவோம். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டூ இசட். அப்போ வி ஆர் அசெப்டிங் சம் கண்டிஷன். அத பால் வந்து என்ன அசெப்ட் பண்ண இங்க வராருன்னா, நாம் ஆதலால் அப்படின்னாலே, ஆதலால் அப்படிங்கிற ஒரு இணைப்பு வேர்ட் அப்படின்னா, அது இங்கிலீஷ்ல கிளீனா கரெக்ட்டா இருக்கும். தேர்ஃபோர் அப்படின்னு இருக்கும். அப்பன்னா முன்னால சொன்ன அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். இதனால தான் அப்படின்னு பால் வந்து இது ஃபுல்லாவே ரீசனிங் மோட். அதான் நான் சொன்னேன் ஆர்குமென்ட் ரீசனிங் மோடு. ஆ ஃபார் த பீப்பிள் ஹூ ரியலி அம் வேர் மேக்கிங் அபவுட் த டாக்ட்ரின் இஸ் சீப் அப்படின்னு பால் டாக்ட்ரின் அவங்க சொன்னவங்களுக்காக பால் குடுக்குற அந்த ஆர்குமென்ட். இப்போ நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஸோ அவரோட மரிச்சிட்டோம், அடக்கமும் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னா, அது என்ன மீனிங் அப்படின்னா,
நம்ம வந்து இனிமே பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு தான் நம்ம பாவ சரீரம், நமக்குள்ள பாடி ஆஃப் சின் வந்து அவரோட கூட சிலுவையில அவர் இருக்கிற மாரியே, நம்ம சிலுவையில நம்ம பாடி ஆஃப் சின்ன வி நெயில்ட் ஆன் த கிராஸ். அதுல அறைஞ்சிட்டோம் அவரு கூட. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க பாவத்துக்கு எப்படி ஊழியம் செய்ய முடியும்? பாவத்துக்கு இறந்தாச்சு. செத்ததுக்கு அப்புறம் அது அதோட ஆக்டிவ் கிடையாதுல்ல. அததான் அவர் அக்செப்ட் பண்ண விரும்புறாரு. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே! அப்ப அவரு கூட அங்க சிலுவையில அறைஞ்சு அடக்கமும் பண்ணியாச்சு பாவத்த. ரட்சிக்கப்பட்டவனுக்கு இது நடக்கிறது. அததான் பவுல் வந்து இங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் அவன் விடுதலை ஆக்கிட்டானே! விடுதலையாக்கப்பட்டுட்டானே! ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாமும் மரித்தோமானால், அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். நம்ம கிறிஸ்துவுடனே கூட மரிச்சுட்டோம் சிலுவையில. அப்ப அவரோடு கூட அவர் ரெசரெக்ட் ஆனாரு. அதுபோல நம்ம நியூ கிரியேஷனா நம்ம பிழைத்து வந்திருக்கிறோம். அப்படிங்கிறது தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. எஸ், கிறிஸ்து ஒரு தரம் அவர் மரித்ததுக்கு ரீசன் அந்த பாவத்தை கிரஷ் பண்ணணும். பாவத்தை டிஃபீட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக தான். எல்லாருடைய பாவத்தையும். அதுக்கப்புறம் கிறிஸ்துக்கு மரணம் கிடையாது. அவரு உயிர்த்தெழுந்து விட்டார். அப்போ அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். இததான் நான் சொன்னேன். த டெத் ஹி டைட் டூ சின். பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் வந்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அ நம்ம நம் நம்ம நம்மளுக்காக இன்டர்சீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கென்று. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திலிருந்து மரித்தவர்களாகவும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இப்ப இவ்வளவும் பவுல் பேசுனதுக்கான அசர்ஷன் எங்க இருக்குன்னா, இதுதான் மேட்டர். ஆகையால் தேர்ஃபோர் எதுக்காக பால் இவ்வளவும் பேசுறாருன்னா, அங்க சில பேர் சொல்றாங்க, நான் பாவமும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்ப கிரேஸ் அபவுண்ட் ஆயிட்டே இருக்கும். எனக்கு கிருபையும் இருந்துகிட்டு இருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து கன்டின்யூ இன் சின் அப்படி பண்றேன் அப்படிங்கிற ஒரு ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங்க வச்சிருக்காங்க. அதனால பால் ஃபைனலா என்ன சொல்றாருன்னா, இந்த வசனத்துல, நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீ பாவத்துக்கு மரிச்சுட்ட, அடக்கமும் பண்ணியாச்சு. கிறிஸ்து சிலுவையில மரித்த கூடவே அதுல நீ இணைக்கப்பட்டிருக்க. அப்பன்னா அவ்வளவுதான். பாவம் வந்து பாவத்தினுடைய ஆளுகை உனக்குள்ள இல்ல. டொமினியன் உனக்கு கிடையாது. பாவத்துடைய டொமினியனையே கிறிஸ்து வந்து சிலுவையில அறைஞ்சிட்டாரு. அதனால தான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நெறைய பேருக்கு சொல்லுவாங்க சாட்சி. எனக்குமே அந்த மாரி ஒரு சாட்சி இருக்கு. அந்த முன்னாடி இருந்த அந்த அடிக்ஷனோ, பாவமோ அந்த எண்ணமே இப்ப இல்லன்னு. ஏன்னா புது ஹார்ட்டும், புது அ ஸ்பிரிட்டும் உங்களுக்கு கர்த்தர் குடுத்துட்டாரு ரட்சிப்போடு கூட. அப்போ அந்த பழைய பாவத்துக்கும் டொமினியன் கிடையாது. இட் இஸ் நாட் ஆட்டோ இம்யூன் அகைன். இந்த புது ஹார்ட் ஆட்டோ இம்யூன் கிடையாது. நீங்க திருப்பி காட் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தைய பிராக்டிஸ் பண்ணி. பட் அதுக்கு உங்களுக்கு டொமினியன் இருக்கு. உங்களுக்கு டொமினியன்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. பாவத்தின் ஆளுகை முன்னாடி பாவம் தான் உங்கள ஆளுகை செஞ்சுகிட்டு இருந்தது. இப்ப அந்த ஆளுகை கிடையாது. உங்களால மேற்கொள்ள முடியும். அதத்தான் கிரைஸ்ட் பண்ணது. நெறைய பேருக்கு வந்து அந்த பாவத்தினுடைய அந்த சீரியஸ்னஸ் தெரியாது. ஈவன் மற்ற டினாமினேஷனுக்குமே ஃபர்ஸ்ட் காஸ்பலுக்கு நற்செய்திய ஷேர் பண்ணும்போது, "நான் பாவியா?" அப்படின்ன உடனே அவங்களுக்கு பயங்கர அஃபெண்ட் ஆன மாரி இருக்கும். பட் பாவம் எந்த அளவுக்கு சீரியஸ் மேட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். அதுதான் இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லும். ஏன்னா, இத நீங்க கேட்டிருக்க மாட்டீங்கன்னா, கண்டிப்பா இத இன்னும் நீங்க தியானிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அதோடைய சீரியஸ்னஸ். அதுதான் காஸ்பலுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. அண்டர்ஸ்டாண்டிங் அபௌட் யுவர் சின்ஸ். அண்ட் ஐ ஆம் எ சின்னர் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது. ஸோ, இங்க நான் சொன்ன மாரி இங்க வந்து பால் வந்து ஏதோ சைல்டு பேப்டிசமையோ, குழந்தை ஞானஸ்நானத்தையோ அப்புறம் வேற ஈவன் தண்ணீர் ஞானஸ்த பத்தியோ பால் இங்க பேசல. இங்க பால் ஞானஸ்நானம் பேசுறது பேசுறதுக்கு எடுத்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா, அவங்க எல்லாருமே அங்க ரட்சிக்கப்பட்டு உள்ள ஞானஸ்நானம் கர்த்தருக்குள்ள வாட்டர் பேப்டிசம் சிம்பலா எடுத்து உள்ள வந்துட்டாங்க.
அதுக்கப்புறம் பால் சொல்றாரு, ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங், ராங்கான டீச்சிங்க நீங்க உள்ள கொண்டு வந்து சினகாகுல பேசக்கூடாது. நீங்க ஆல்ரெடி மரிச்சுட்டீங்க. நீங்க அடக்கமும் பண்ணப்பட்டுட்டீங்க. திருப்பி நான் என்னால பாவத்த மேற்கொள்ள முடியல. நான் பாவத்தையும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு கிருபை வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு பேச முடியாது. நீ மரிச்சுட்ட. மரிச்சுட்டன்னா அது இட்ஸ் நாட் ஆக்டிவ் உனக்குள்ள. அதத்தான் பால் வந்து எம்பசைஸ் பண்றாரு இங்க ஃபுல்லா. ஸோ இந்த 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 வசனம் ஆம், குழந்தை ஞானஸ்நானத்துக்கோ, அ இல்ல குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கும்போது தூய ஆவி ஆட்கொள்ளப்பட்டு நீங்க பாவத்திலிருந்து விடுபடுறீங்க. அந்த அவர் சொன்ன அந்த ஆம், பாயிண்ட்டுக்கும் எந்த விதமான யூ நோ அ விஷயத்தையும் ஆட் பண்ணல இந்த வசனம். இன்ஃபாக்ட் இந்த வசனத்துடைய டீப் டீப் இன்னும் நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப இருக்கும். கடவுளுடைய வார்த்தை அப்படிதான் டே அண்ட் நைட் மெடிடேட் பண்ணணும். ஸோ ஓகே நெக்ஸ்ட். ஸோ புரிதல் 2. ஐ திங்க் திஸ் இஸ் வாட் வி ஹவ் சீன் ரைட். அடுத்து புரிதல் 2 நல்ல திருடனும் மெஸ்ஸியாவின் ராஜ்யத்தை பற்றிய அவனது விசுவாச அறிக்கையும். ஸோ அவர் வந்து அம் சொன்ன விஷயம் வந்து நல்ல திருடன். அவன் வந்து கர்த்தரை சிலுவையில கன்ஃபெஸ் பண்ணிட்டான். அதனால உடனே கடவுள் வந்து அவன ரட்சித்துட்டாரு அப்படிங்கிறத சொல்றாரு. இது அவருடைய புரிதல் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஜஸ்ட்டு அவர் இதையும் கோடிட்டு மேபி அவருக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் இருக்கு. நம்ம சைல்டு பேப்டிசத்த பத்தி பேசுறோம். பட் இப்படி ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுனால அத ஆட் பண்ணியிருக்கலாம். பட் நான் இது இது பரவலாகவே இந்த இத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல கள்ளன் டக்குன்னு அவன் கன்ஃபெஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஏதோ அவன் அவன் வந்து அவன் பண்ணது வந்து ரொம்ப சிம்பிளா அவன் கன்ஃபெஸ் பண்ண மாரி நெறைய பேர் நெனைக்கிறாங்க. ஆனா அதனுடைய அவனுடைய கன்ஃபெஷனுடைய டீப் தியாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்கான தியாலஜி. எங்கருந்து வர ரூட்டுங்கிறது. அவ அத அது அதனால தான் நான் இந்த போர்ஷன பத்தியும் கொஞ்சம் பேசலாம்னு நெனச்சேன். ஸோ அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், "நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக் கொள்" என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, "நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப் படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்குத் தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே" என்று அவனைக் கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, "ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும்" என்றான். இயேசு அவனை நோக்கி, "இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்குச் சொல்கிறேன்" என்றார். ஸோ இங்க மெயின் அ விஷயம் இங்க என்னன்னா, உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். ஸோ இதுதான் இதுதான் இங்க அவனுடைய ஸ்ட்ராங்கான கன்ஃபெஷன். உம்முடைய ராஜ்யம் அப்டின்னா, அவன் சொல்றான், நீங்க உங்க கிங்டம, உங்க ராஜரீகத்த இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண வருவீங்கல்ல, அப்போ கண்டிப்பா என்னைய ரிமெம்பர் பண்ணுங்க. என்னைய நினைச்சிருங்கன்னு சொல்றான். அந்த நேரத்துல அவரு எப்படி தொங்கிக்கிட்டு இருக்காரு? இவன் கூட சேமா, நேக்கடா, ட்ரெஸ் இல்லாம, அடிக்கப்பட்டு, ஒரு ஹெல்ப்பும் இல்லாம, அவரே தன்னையும் காப்பாத்திக்க முடியாம, அப்படிதான் அவங்க கீழ உள்ளவங்கலாம் அ அவர ஃபன் பண்றாங்க, மாக் பண்றாங்க. இவனும் அத பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்போ இவன் அத பார்த்துட்டு தான் இந்த மாதிரியான வார்த்தை வருது. அட் பிரசன்ட் அவன் பார்க்குற கிரைஸ்ட் யாரு? அடிக்கப்பட்டு அவரையே காப்பாத்திக்க முடியாம, அ நிர்வாணியாக சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிற இயேசுவ தான் பார்த்து அவன் இந்த வார்த்தை சொல்றான். இது எவ்வளோ பெரிய டீப்பான கன்ஃபெஷன்ங்கிறதுக்கு நம்ம சில வசனங்கள பார்ப்போம். ஸோ ஹியர் ஓகே, ஓகே. ஸோ இங்க லூக்கா 22, 67, 69 இதே லூக்காலயே அதுவும் லூக்கா அம் ஐ திங்க் அது லூக்கா 22, 67, 69 நோ.
23, 39, 43 அதுக்கு 1 வர்ஸ் முன்னால இயேசுவ வந்து அ ஹை பிரீஸ்ட் அவங்க தலைமை குருக்கள் எல்லாரும் இயேசுகிட்ட கேட்குறாங்க. கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. "நீ தேவனுடைய குமாரனா?" அப்படின்னு அவர்ட்டருந்து ஏதாவது வாயிலிருந்து கேட்டு, அவரு அகைன்ஸ்ட்டா ஏதாவது ஒரு பாயிண்ட் அவரு குற்றப்பத்திரிக்கை ரெடி பண்றதுக்காக. "நீ கிறிஸ்துவா? அதை எங்களுக்கு சொல்" என்றார்கள். அதற்கு அவர், "நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள். நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மா ம மாறுத்தரம் சொல்ல மாட்டீர்கள். எனக்கு விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார்" என்றார். ஸோ இங்க ஜீசஸ் கிரைஸ்ட் லூக் பதிவு பண்றாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் அவர மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்ற மாரி பதிவு பண்றாரு. லூக்ல நெறைய லூக் நெறைய அ இடத்துல இந்த மனுஷகுமாரன்ங்கிற வேர்டு பதிவு பண்ணப்பட்டிருக்கும். இந்த மனுஷகுமாரன் அப்படிங்கிறது வந்து ஒரு யுனிக்கான வேர்டு. மெசாயாவுக்கு மட்டும் தான் மெசாயாவுக்கு ஆ மட்டும் இந்த மனுஷகுமாரன்ங்கிற வேர்டு யுனிக்கா குடுக்கப்பட்டிருக்கும். அது எங்க குடுக்கப்பட்டிருக்கும்னா, நீங்க டானியல்ல பார்க்கலாம். ஸோ டானியல்ல அ அவங்க எல்லாருக்குமே தெரியும். யூதர்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த டானியல் எழுதின இந்த அ விஷன் டானியலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த விஷன் முழுக்க முழுக்க மெசாயாவ பற்றினது. அதுல வந்து மெசாயா வந்து மனுஷகுமாரன் சாயல்லையும் தோன்றியிருப்பார். ஆனா அவர் கடவுள். அப்படிங்கிறது டானியல்ல கிளீனா கர்த்தர் வந்து குடுத்திருப்பாரு. இது 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 குடுக்கப்பட்ட ரீசனே டானியல் வந்து அவங்க நேபுகத்நேசர் அ அவங்க எல்லாரையும் எக்ஸைலா கூப்ட்டுட்டு போயிடுறாரு பாபிலோனுக்கு. பாபிலோன்ல அவங்க ஒரு கம்யூனிட்டியா இருக்காங்க. டானியல் கடவுளுடைய கிரேஸ் படி அங்க கிங்குக்கு அடுத்த ஒரு பொசிஷன்ல வைக்கிறாரு. அ அவங்க மக்கள காப்பா மக் மக மக்கள அழிக்காம பாதுகாக்கறதுக்காக அங்கேயும் கடவுள் ஒரு ப்ராவிடன்ஸ் குடுக்காரு அந்த மக்களுக்கு. டானியல் அ டானியலுக்கு நேபுகத்நேசர் கண்கள்ல தயவு கிடைக்க வச்சு, அங்க தான் டானியல் வந்து ஃபுல்லா அவருடைய எண்ணம் ஃபுல்லா எப்படி எப்படின்னா, அவருடைய ஹார்ட், மைண்ட் எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் தேர் ஓன் கண்ட்ரி. ஜெருசலேமுக்கு நாங்க எப்போ போவோம்? எப்போ உங்க டெம்பிள் திருப்பி கட்டப்படும்? நாங்க எப்படி அ அங்க எல்லாரும் ஒண்ணு சேருவோம்? அப்படின்னு டானியலுடைய பிரேயரே ஃபுல்லா எப்பவும் அங்கருந்து அப்படிதான் 3 வேள பிரேயர் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். அங்கேயே இருக்கும் டானியல்ல. அப்ப இந்த தரிசனத்துல கிளீனா குடுத்திருக்கும். தரிசனங்களிலே நான் பார்த்துக் கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடம் மட்டும் வந்து, அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். நீண்ட ஆயுசுள்ளவர் அப்படின்னா, இதுல வந்து தி ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கும்னா, ஃபாதர் காட். இங்க மனுஷகுமாரன். கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும், ஜாதியாரும், பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும், மகிமையும், குளோரி, ராஜரீகம், கிங்ஷிப் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம். இட்டர்னல், எவர்லாஸ்டிங் அ காட். அப்போ நித்திய கர்த்தத்துவமும், அவருடைய ராஜ்யம் அழியாததுமா இருந்தது. என்றென்றைக்கும் எவர்லாஸ்டிங் அழியாதது. ஸோ இதுல கிளீனா இருக்கு. அவர் வந்து மனுஷகுமாரன் சாயல் அப்படின்னு இருக்கு. பட் இங்க கீழ 14த் வெர்ஸ்ல உள்ள எல்லாமே முழுக்க முழுக்க கடவுளுடைய அட்ரிபியூட்ஸ், கடவுளுடைய செயல்கள். ஸோ அவர தான் அவங்க வந்து மெஸ்ஸாயா அப்படின்னு இன்னும் இஸ்ரேல்ல நீங்க போனீங்கன்னா, இந்த வசனத்த வச்சு தான் அவங்க மெஸ்ஸாயாவுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மெஸ்ஸாயா வருவாரு. அவருடைய கிங்டம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாருன்னு 3வது டெம்பிள் கட்டுறதுக்காக இன்னும் இந்த வசனங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப கூர்மையா அவங்க வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் இதுக்காக தான் வெயிட் பண்றோம். பட் நான் நான் நாங்க வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்ட் ராஜரிகம் அது அது அந்த மெஸ்ஸாயா கிறிஸ்ட் தான்னு
அ ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டாரு. இன்னொரு தடவ அவரு கிங்கா வரப்போறாருங்கிறது அத நாங்க பைபிள் படி பைபிள்ல அப்படிதான் எழுதியிருக்கு. அதுபடி கரெக்ட்டா விசுவசிச்சு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள். அ யூதர்களுக்கு வந்து அவங்க இந்த மெஸ்ஸாயாவ ராஜரீகம் பண்ண போற மெஸ்ஸாயாவ தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இது அவங்களுடைய தொழுகை கூடங்கள்ல எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கும். மெஸ்ஸாயா வருவாரு. மெஸ்ஸாயா நம்மள வந்து ஒண்ணு சேர்ப்பாரு, கூட்டி சேர்ப்பாரு. அவர் வந்து ராஜரீகம் பண்ணுவாரு எர்த்ல. அவருடைய கிங்டம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு இந்த எர்த்ல. அதுதான் நம்ம இயேசுவுடைய 1000 வருஷ அரசாட்சி. அது வரப்போகுது. அதுதான் அவங்களுடைய அந்த தாட். இஸ்ரேல ரூல் பண்ணுகிறவர் வருகிறார். யூதா நாட்டு பெத்லகேமே, நீ சிறிய நாடு. ஒன்னிலிருந்து இந்த இஸ்ரேலை ரூல் பண்ண போறவர் வருகிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ ரூல் பண்றவரு, அந்த மெஸ்ஸாயா வந்து வருவாரு அப்படின்னு அவங்களுடைய முழு முழு எதிர்பார்ப்புமே அப்படிதான். இப்படிதான் அவங்களுக்கு வந்து டீச்சிங்கும் குடுக்கப்பட்டிருக்கும். ஸோ, இப்ப அந்த அந்த நல்ல கள்ளன் வந்து இந்த டேனியல் வசனத்த கோட் பண்ணி சொன்னான்னா, அது பைபிள்ல இல்ல. பட் அவன் சொன்ன அந்த டீப் டாக்ட்ரின் வந்து கிங்டம்ல மெஸ்ஸாயா ஸ்ட்ராங்கா அவன் சொல்றான். நம்ம அத ஒரு பார்ப்போம். அந்த வசனத்த. இந்த வசனத்துல கிளியரா அம் மெஸ்ஸாயாவுடைய அட்ரிபியூட்ஸ், எப்படி அவரு வரப்போறாரு எல்லாமே இருக்கு. ஸோ, இங்க நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ராஜ்யத்துக்கு நீங்க வரும்போது, அங்க அவரு ராஜரீகம் பண்ண போறாரு. கர்த்தத்துவம் அவருக்கு குடுக்கப்பட்டிருக்கு. ராஜரீகம் பண்ண போறாரு. அவர் வெற்றி பெற்று அ ஆக்சுவலா பாவத்திற்கு பரிகாரம் எல்லாம் செலுத்தி, அவர் உயிர்ப்பிக்கப்பட்டதுக்கப்புறம், ஹி என்டர்ட் பேக் இன்டூ ஹிஸ் குளோரி. இன்னொன்னு இயேசுவுக்கு முன்னால குளோரி இல்ல. அதுக்கப்புறம் தான் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்லாம் கிடையாது. இயேசு வந்து நித்தியத்திலயும் பிதா கூட இருந்து, அங்கருந்து அவரு எ மனுஷன ரட்சிக்கிறதற்காக அவர் குளோரிய விட்டுட்டு இறங்கி வந்தாரு. திருப்பி அவரு இங்க அ பாவத்திற்காக மரித்து, உயிர்த்தெழுந்து, திருப்பி அவரு ஹி என்டர்ட் பேக் இன்டூ ஹிஸ் ஓன் குளோரி. அப்ப அங்க இந்த 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 வசனம் அவங்களுக்கு வந்து ஆ மனுஷகுமாரனாக எதுக்கு அவரு வெளிப்படுறாருன்னா, மனுஷன ரெப்ரசன்ட் பண்றக்காக. மனுஷன மீட்டாச்சு. அத ரெப்ரசன்ட் பண்றக்காக தான் அவரு வந்து மனுஷகுமாரன் அப்படிங்கிற ஒரு அடிஷனல் பொசிஷனையும் வச்சிருக்காரு. ஓகேவா? அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்கா கரெக்ட்டா இருக்கணும். அவரு கடவுள். மனுஷகுமாரன்ங்கிறது அடிஷனல் பொசிஷன் எதுக்காகன்னா, மனுஷன மீட்டுட்டாரு. இப்ப இன்னைக்கு உன்னை யாருனால நீ ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு கேட்டா, அ பிதாவுனால அப்படின்னு சொல்ல முடியாது. இயேசுவினால தான் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லணும். பிதா அவருடைய திட்டம், அவருடைய பிளான் படி தான் ஹி சென்ட் ஹிஸ் சன். அப்போ அதுதான் அந்த பொசிஷன். மனுஷகுமாரன் அப்படிங்கிற பொசிஷன் ஏன் கடவுளுக்கு இயேசுவுக்கு அடிஷனலா குடுக்கப்பட்டதுன்னா, மனுஷன ரெப்ரசன்ட் பண்ணி, மனுஷனுக்காக இங்க வாழ்ந்து, மனுஷனுடைய உருவுலயும் வாழ்ந்து, அ மனுஷன ரட்சித்தாரு. ஸோ ஸோ இதுதான் இந்த கான்டெக்ஸ்ட். அதனால நல்ல கள்ளன் ஜஸ்ட் லைக் தட் சும்மா ம இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டான். அதனால ஹார்ட்ல இருந்து அவன் இது வந்த வார்த்தை ஹார்ட்ல இருந்து ஸ்ட்ராங்கான கன்ஃபெஷன். ஆ டீப் தியாலஜிக்கல் மீனிங் இதுக்கு இருக்கு. அதுதான் நான் அந்த டேனியல கோட் பண்ணது. அந்த ராஜ்யத்துல வரும்போதுன்னா, அதுவும் கரண்ட்டா அட் பிரசன்ட் இவரு ராஜ்யத்துல இல்ல. ஆனா, அவனால மட்டும் கன்ஃபெஸ் பண்ண முடியுது. நம்ம பார்த்த இந்த வெர்ஸ்ல இவங்கலாம் இங்க கேட்கிறவங்கலாம் தலைமை குருக்கள். பைபிள ஆ லைஃப் ஃபுல்லா சிஸ்டமேட்டிக்கா படிச்சு, பைபிள்லயே ரீசனிங் பண்ணி, கோவில் காரியங்கள் எல்லாம் ஈடுபடுறவங்க தான் இவங்க, இந்த தலைமை குருக்கள். இவங்க கிட்ட அவரு மனுஷகுமாரன் எல்லாம் இதுக்கு அடுத்த வசனத்துல வந்து, "அப்படியானால் நீ தேவகுமாரனான்னு?" கேட்பாங்க. எல்லாத்தையும் கேட்க அவங்களுக்கு ஒண்ணுமே இப்ப இவர பத்தி அவங்களுக்கு ஒண்ணும் புரிய முடியல. அப்போ கிளீனா தெரியுதுல்ல. அந்த கன்விக்ஷன் வந்து அவன் கண்டிப்பா அவரு 6 மணி நேரம் அவன் வந்து 3 மணி நேரம் சிலுவையில தொங்குறத பார்க்குறான். இன்னும் 3 மணி நேரம் கண்டிப்பா அவங்க சுமந்து வந்திருப்பாங்க. அது கூடலாம் அவன் பார்க்குறான். அவனுக்குள்ள அந்த கரெக்ட்டான கன்விக்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அது வந்து கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அவன்
அவன் ஏதாவது அங்க கண்டிப்பா அவனுக்குள்ள அந்த கன்விக்ஷன் ஆவியானவர் குடுத்திருக்கலாம். இல்ல அவன் அந்த ஜீசஸுடைய பிரீச்சிங்கையும் முன்னாடி கேட்டிருக்கலாம். நமக்கு தெரியாது. பட் அவனுக்கு வந்த அந்த இங்க இங்க அவன் சொன்ன அந்த கன்ஃபெஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கன்ஃபெஷன். அதனால ம இப்ப மற்ற டினாமினேஷன்ல சொன்ன மாரி நீங்க அப்படி வாயில சொல்லிட்டு, ஒரு சடங்கு பண்ணிட்டு முடிஞ்சு உங்க ரட்சிப்பு முடிஞ்சு அப்படி சொல்றது இல்ல இது. அ நல்ல கல்லன்னா நீங்க அந்த மாதிரியான அ எக்ஸாம்பிளுக்கு எடுக்கக்கூடாது. ஸோ அடுத்து ஓகே. அது ஐ திங்க் எனஃப் வி டிஸ்கஸ்ட் ஆன் திஸ் டாபிக். நம்ம இதுக்கு மூவ் பண்ணுவோம். அடுத்து விருத்த சேதனம். விருத்த சேதனம், சர்க்கம்சிஷன். இப்ப விருத்த சேதனம் இதையும் அவரு கோடிடுறாரு. ஐ திங்க் அவரு எதுக்காக அத கோடிடுறாரு அப்டின்னா, யூதர்கள் அந்த பிராக்டிஸ் கடவுள் தான் பண்ண சொன்னாரு. உங்க கம்யூனிட்டிக்குள்ள ஒருத்தன ஐடென்டிஃபை பண்ணணும்னா, முதல்ல விருத்த சேதனம் பண்ணணும். அது பிசிக்கலா அவனுக்கு பண்றது தான் அந்த விருத்த சேதனம். அவனுடைய ஆண் உறுப்புல அவங்க கட் பண்ணுவாங்க. அது விருத்த சேதனம். அது இயேசுவுக்குமே பண்ணாங்க. இயேசுவுக்கு எதுக்காக விருத்த சேதனம் பண்ணாங்க? இயேசு எதுக்காக இந்த ஞானஸ்நானம்லாம் எடுக்க வந்தாருங்கிறதுக்கெல்லாம், அது கம்ப்ளீட்டா வேற மீனிங். ஜீசஸ் டு ஃபுல்ஃபில் த வேர்ட் ஆஃப் காட், த ரைச்சியஸ் டிமாண்ட். கடவுளுடைய நீதிக்கான கோரிக்கைய நிறைவேற்றுறதுக்காக தான் அதையெல்லாம் அவர் எடுத்தாரு. அ அல்லாம அவர் வந்து வேற எந்த ரீசனுக்காகவும் இயேசு வந்து விருத்த சேதனம் எடுத்ததையோ, இல்ல ஞானஸ்நானம் எடுத்ததையோ வச்சுட்டு வேற மாதிரி வேற எந்த டாக்ட்ரினும் கொண்டு வர முடியாது. ஏன்னா, அவரு வந்து அ அதான் நான் முதல்லயே சொன்னேன். ஆதாமுடைய லைனே கிடையாது. அவருக்கு எதுக்கு இதெல்லாம் எடுக்கணும்? எதுக்காக எடுத்தாருன்னா, அண்டர் த லா நீதி திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராக அவர் எண்ணப்படணும். பாவிகள்ல ஒருத்தராக அவர் கருதப்படணும். அதுதான் ரட்சிக்க பாவத்திலிருந்து ஹியூமனிட்டிய படுறக்காக வருகிற மெஸ்ஸாயாவுக்கு உள்ள புரோட்டோகால். புரியுதா? ஸோ, அத நம்ம கீழ பார்ப்போம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உற்பவிப்பதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது இயேசுவுக்கு விருத்த சேதனம் பண்ண இன்சிடென்ட். பைபிள்லயே புது ஏற்பாடும், பழைய ஏற்பாடுலயும் அகைன் இந்த புதிய ஏற்பாடுல பாலுடைய ரீசனிங் ரோமன்ஸ் 1ல இருந்தே ஃபுல்லா ரீசனிங் தான் ஆரம்பிக்கும். யார் உண்மையிலே யூதன்? யூதன்னா புறம்பாக யூதனானவன் அல்ல. விருத்த சேதனத்தினால வர்றவன் அல்ல. புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. இது இங்க இங்க பால் ஃபுல்லா எல்லாருமே சின்னர்ஸ், யூதர்களும் சின்னர்ஸ், புற பாவிகள் தான். 2 பேருக்குமே வந்து 2 பேருமே வந்து கடவுள் முன்னால நீதிமான்களாக்கப்படுகிறது ஃபெய்த்னால மட்டும் தான். அல்லாம வேற சட்டப்படியோ, அண்டர் த லாவோ இல்ல இந்த விருத்த சேதனத்தினாலயோ இல்ல. அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட்ட கடவுள் பால் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாரு இந்த ரோமன்ஸ்ல. எதுக்காக அத எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னா, ஆ அவர் காஸ்பல கொண்டு வர்றதுக்காக. கிறிஸ்து உங்களுக்காக மரித்து, இறந்து, உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. இந்த கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சு, அந்த அந்த ஃபெய்த்ல விசுவாசம் வச்சு, அந்த ஃபெய்த்த அவர் மேல வைக்கிறானோ, அவன் தான் கடவுள்னால நீதிமான்னு ஜஸ்டிஃபை பண்ணப்படுவான். அப்படிங்கிற அந்த காஸ்பல எடுத்துட்டு வர்றதுக்காக தான் அவரு இந்த ரோமன்ஸ் 1, 2 3 எல்லாத்துலயுமே இந்த ரீசனிங் அவரு ஆர்குமென்ட் பண்ணுவாரு. பால். அகைன் நான் பால் பண்றாரு அப்படிங்கிறேன். பாலுக்கு உள்ள இருந்து ஆவியானவர் கடவுள் தான் கடவுளுடைய வார்த்தை இது எல்லாமே. பைபிள் முழுக்க கடவுளுடைய வார்த்தை. பவுலுக்குள்ள இருந்து கடவுள் தான் இத தூண்டி, எழுப்பி இதெல்லாம் எழுத வைத்தது. அதனால தான் இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் கர்த்தருடைய ரட்சிப்பையே ரீசனிங் பண்றதுக்கு நமக்கு இந்த வார்த்தைகள்லாம் எந்த அளவுக்கு அற்புதமா அ இருக்குது. So these are all the word of God, beautiful, wonderful words. Okay. So ம். ஸோ பால் வந்து அதனால தான் இங்க சொல்றாரு. இங்க வந்து நீ புறம்பால அந்த விருத்த சேதனம்லாம் ஒண்ணும் எஃபெக்ட் கிடையாது.
இருதயத்துல பண்ற விருத்த சேதனம் தான் அங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயுமே விருத்த சேதனம். அப்படின்னா இன்னொரு வசனம், மோசஸ் உபாகமம் டியூட்ரானமில மோசஸ் அ அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அ நீங்கள் பிடிவாதம் செய்யாமல் உங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள். விருத்த சேதனம் அவங்க அந்த பிசிக்கலா பண்ணத ம யாருமே அங்கேயுமே ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயுமே மோசஸ்லாம் பெருசா சொல்ல மாட்டாரு. ஏன்னா, அவங்க விருத்த சேதனம் பண்ணி எவ்வளோ மிராக்கிள்ஸ பார்த்துமே அவங்க கடவுளுக்கு எதிரா முணுமுணுத்து பிடிவாதம் பண்ணும்போது, கடவுள் நெறைய தடவ அவங்கள டெஸ்ட்ராயும் பண்ணி, அம் அவங்க கிட்டருந்து அவங்கள அழிக்காம மோசஸ் நெறைய தடவ பிரேயர் இன்டர்செஷன் பண்ணி, நெறைய தடவ விட்டு திருப்பி அவங்களுக்கு மோசஸ் டீச் பண்ணி, "இப்படி பண்ணாதீங்க. கர்த்தருக்கு முன்னால உங்க இருதயத்த நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்க. அதுதான் ஏற்ற விருத்த அதுதான் ஏற்ற இது கர்த்தருக்கு முன்னால." அப்படிங்கிறத அவரு மோசஸ் கன்டினியூஸா அவங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இது நான் அகைன் இந்த வெர்சஸ் எதுக்காக சொல்றேன்னா, இதுல நான் ரொம்ப டீப்பா போக விரும்பல. ஏன்னா, விருத்த சேதனம் அது 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 நியூ டெஸ்டமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பிராக்டிஸும் கிடையாது. ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயுமே அது வந்து அதனால ஒண்ணும் அது ஒண்ணும் கடவுள் முன்னால ஒருத்தன ரைச்சியஸ்ன்னு கொண்டு வரவே வராது. ஆபிரகாம் ஆல்சோ ஜஸ்டிஃபைட் பை ஃபெய்த் தான். ஆபிரகாமா இருந்தாலும் சரி, மோசஸா இருந்தாலும் சரி, டேவிட்டா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஜஸ்டிஃபைட் பை ஃபெய்த். கடவுளால அவங்கலாம் ரைச்சியஸ்ன்னு கருதப்பட்டாங்க. ஆ அவங்களுக்கு உள்ள அந்த ஒவ்வொரு பீரியட்ல இப்ப குடுக்கப்பட்ட டைம்ல அவங்க லாஸ் மூலமா கடவுள அறிஞ்சு கடவுளு கடவுள அறிஞ்சு, அந்த கடவுள் மேல அவங்களுடைய ஃபெய்த்த அவங்க அதிகமா கட்டுனாங்க. அத கடவுள் அவங்களுக்கு நீதின்னு கருதி அவங்கள நீதிமான்னு அவரு ஜஸ்டிஃபை பண்ணாரு. அவங்க ஸ்டில் பாவிகள் தான் எல்லாருமே. அவங்க எல்லாருடைய பாவங்களுமே வந்து வரப்போகிற கிரைஸ்ட் மூலமா தான் சுமந்து தீர்க்கணும். கடவுள் அந்த நேரத்துல அத எல்லாமே பொறுத்துக்கிட்டு, ஹி பாஸ்ட் ஓவர் ஆல் தியர் ஃபார்மர் சின்ஸ் பை திங்கிங் தட் ஐ வில் புட் எவரி சின் um, upon the Messiah who is going to come. இப்ப அந்த வரப்போகிற மெசாயா மேல நான் எல்லாத்தையுமே சுமந்து அவர் தான் தீர்க்க போறாரு. அதனால இப்போ இவங்களுடைய பாவங்களை எல்லாம் நம்ம பாஸ் ஓவர் பண்ணி வருவோம். இவங்கலாம் ஜஸ்டிஃபை பண்ணி ரைச்சியஸ்ன்னு அவங்க ஃபெய்த்துக்கு ஏத்த மாரி கடவுள் தான் அத வந்து எலெக்ட் பண்ணாரு, சூஸ் பண்ணாரு. ஒவ்வொருத்தரையும் ஜஸ்டிஃபையும் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இட் இஸ் பியூர்லி காட்ஸ் சாவர்னிட்டி. அவுட் ஆஃப் தட் அண்ட் லவ் தே ஆல் ஜஸ்டிஃபைட் பை ஃபெய்த். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க கடவுளுக்கு அட் த சேம் டைம். ஆபிரகாம் அவரு கடவுளுடைய வார்த்தைய முழுமையா நம்பினாரு. அந்த ஏஜ்லயும். ஸோ அது நெறைய மெடிடேஷன் இருக்கு. அது செப்பரேட் மெடிடேஷன் ரொம்ப டீப்பா. நான் அத இதுல இப்ப டீப்பா போக விரும்பல. இதுல என்னுடைய கான்செப்ட் என்ன சொல்ல வரேன்னா, விருத்த சேதனத்த எடுத்ததுனால, விருத்த சேதனம் அ பழைய ஏற்பாட்டிலயுமே ஒரு எஃபெக்ட் கிடையாது. இங்க புதிய ஏற்பாட்டுல அத எடுத்துட்டு வர்றதுக்கு அதையும் ஞானஸ்நானத்தையோ, ரட்சிப்பையோ எதையுமே எடுத்துட்டு வர்றதுக்கு ஆ பேசுறதுக்கு நமக்கு ஆ டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் இல்ல. அது ட்ரூத் கிடையாது. ஸோ ஸோ இது 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 புரிதல். அடுத்த டாபிக் அபவுட் கிரைஸ்ட் அ பேப்டிசம். ஓகேவா? ஸோ இது இது வந்து யோவான் ஸ்நானகன் யோவான் ஸ்நானகன் வந்து அ இஸ் பிரீச்சிங் த பேப்டிசம் ஆஃப் ரிபெண்டன்ஸ். யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணாரு? முதல்ல யோவான் ஸ்நானகர் எதுக்காக மினிஸ்ட்ரி பண்ணாரு? அவருடைய வேலையே வந்து அம் மெஸ்ஸாயாவுடைய வழிய ஆயத்தமாக்குவது. பிரிப்பேர் பண்றது. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள், குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். ரஃப் பிளேஸஸ் கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். அப்டின்னா, அந்த மாரி எல்லாரையும் லெவல் பண்ணி வைக்கணும். மெஸ்ஸாயா வந்து காஸ்பல நற்செய்தின்னு சொல்லப் போறாரு. அவருடைய டீச்சிங் கிங்டம் மேலருந்து உள்ள டீச்சிங் வரப்போகுது. அதற்கு இந்த மக்கள பிரிப்பேர் பண்ணி வைக்கணும். அதுதான் யோவான் ஸ்நானகன் பண்ண வேல. ஆ பிரைடா இருக்கிறவன். மலை, குன்றுனா பிரைடு. உச்சத்துல இருக்கிறவனையும் அடிச்சு பரிசீஸ் வருவாங்க அவர்ட்ட பேப்டிசம் எடுக்கும்போது, "விரியன் பாம்பு குட்டிகளே! யார் உங்கள வரப்போகிற சினத்திலிருந்து தப்பிக்க முடியும்னு சொன்னது? ஒழுங்கா ரிப்பன்ட் பண்ணுங்க.
அவங்கள லோ பண்றாரு. வேலிஸ் குறுகி லோவா இருக்கிறவங்களையும் எழுப்பி ஜென்டைல்ஸையும் எழுப்பி விடுறாரு காஸ்பல கேட்கறதுக்கு. ஸோ இந்த வேலை தான் யோவான் ஸ்நானகன் வந்து பிரிப்பேர் பண்ணுவதற்காக வந்தவர் கடவுளுடைய வழியை. அவர் என்ன அவர்ட்ட மக்கள் என்ன என் 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 அவர்ட்ட போய் என்ன பண்ணாங்க? அவர்ட்ட போய் பாவங்களை அறிக்கையிட்டாங்க. அறிக்கையிட்டு அவங்க தங்களுடைய பாவ நிவர்த்திக்காக அவங்க உள்ள தண்ணிக்குள்ள இறங்கி ஞானஸ்நானம் போயிட்டு வெளிய போனாங்க. அதுதான் அவங்க வாட்டர் பாப்டிசம் எடுத்தாங்க. அங்க வந்து அ அது 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 வந்து யோவான் ஸ்நானகன் அ ட்ட போய் அறிக்கையிட்டுட்டு அவங்க அ ஞா அவங்க அவங்க தண்ணிக்குள்ள இறங்கி உள்ள போய் வெளிய போறாங்க. ஸோ இவங்க பண்ற இந்த சடங்குக்கும் ஆ சடங்கு வந்து எதுக்காக கிரைஸ்ட் எடுக்கணும்? கிரைஸ்ட்ட பத்தி நமக்கு தெரியும். அவர் ஒரு பாவமும் அறியாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர். அவர் அங்க போய் என்ன கன்ஃபெஸ் பண்ணணும்? எதுக்காக அவர் வந்து இந்த ஞானஸ்நானம் எடுக்கணும்? அதுக்கு தான் நான் இத கிளீனா சொன்னேன். இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு தேவனுடைய நீதியின் கோரிக்கையை நிறைவேற்றுவதாகும். அங்க ஒரு ரைச்சியஸ் டிமாண்ட் இருந்தது. ரைச்சியஸ்னஸ்க்கான டிமாண்ட் இருந்தது. அத கிரைஸ்ட் வந்து சொல்லியிருப்பார். நம்ம இந்த வசனத்த வாசிப்போம் தெரியும் உங்களுக்கு. அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டிக் கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்போது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். ஆம், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது கள்ளத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். அப்போது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அங்கே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்போது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்போது அவருக்கு இடங்கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறி உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல் இறங்கி தம்மேல் வருகிறதைக் கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்க எவ்வளவு நெறைய விஷயங்கள் இந்த சம்பவத்துல நடந்திருக்கு. அதனால தான் நான் இந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகவும் வந்தேன். இது இயேசுவின் பாப்டிசம் அ வந்து அது புரியணும். எதுக்காக இயேசு வந்து யோவான் அவர் என்னிலும் வல்லவர். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகத்தில் விட பெரியவர். அவரே கிளீனா ஏன்னா அவருக்கே யோவான் ஸ்நானகருக்கு தெரியும். இவரு மெசாயா மேலருந்து வர்ற டீச்சிங். அதுக்காக தான் நான் பிரிப்பேர் பண்றேன் இந்த வழிய அப்படின்னு அவருக்கு தெரியும். அவருடைய பாதரட்சைகளை தொடுவதற்கு நான் தகுதியானவன் இல்ல அப்படின்னு அவருக்கு தெரியும். அவரு அவரு தான் வந்து இந்த உலகத்தையே ஜட்ஜ் பண்ண போறாருங்கிறதையும் கிளீனா தெரியும். ஏன்னா யோவான் ஸ்நானகர் கிளீனா சொல்றாரு.
அவரு வந்து செப்பரேட் பண்ண போறாரு. ஒரு கூட்ட ஜனத்த களஞ்சியத்துல சேர்த்ததற்கு, இன்னொன்னு அவர விசுவாசியாகாத கூட்டத்த அவர் வந்து கண்டெம் பண்ண போறாரு. ஜட்ஜ்மென்ட் அப்டின்னா அக்கினியினால சுட்டெரிக்க போறாரு. அதான் நரகம். நித்திய நரகத்துக்குள்ள சுட்டெரிக்க போறாரு. வரப்போகிறவரு இதுக்கு தான் ஜட்ஜ்மென்ட் குடுக்க அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது யோவான் ஸ்நானகனுக்கு தெரியுது. அப்ப இன்னொன்னு யோவான் ஸ்நானகன் இவ்வளவு தெரிஞ்சு யோவான் ஸ்நானகன் அதனால தான் தடை பண்றாரு. நான் தான் உங்ககிட்ட வந்து ஞானஸ்நானம் பெறணும். ஹோலி ஸ்பிரிட் ஞானஸ்நானம் நான் பெறணும். நீங்க என்கிட்ட வரீங்கன்னு கேட்கும்போது, இயேசு கிளீனா சொல்றாரு. இதுதான் ரீசன். எதுக்காக இயேசு இங்க வந்தாரு அப்படிங்கிறது. எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். காட் எக்ஸ்பெக்டிங் ரைச்சியஸ்னஸ். இதுதான் நம்ம சொல்லுவோம். ரைச்சியஸ்னஸ்ன்னு நீதின்னு பைபிள்ல எங்கெல்லாம் வருதோ இங்கிலீஷ்ல அது ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து இந்த அகைன் நாம் இன்னொரு ஒரு வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன். இது உலக பிரகாரமான நீதி கிடையாது. கடவுளுக்கு முன்னால கடவுள் எக்ஸ்பெக்ட் பண்ற ரைச்சியஸ்னஸ். காட். தி காட் ஹூ கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த். அவருக்கு முன்னால யாராவது நான் ரொம்ப நீதியா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? அது யாருமே ஒரு மனுஷர் கூட கிடையாது. ஒரே ஒரு ஆள் கடவுளுடைய ரைச்சியஸ்னஸ ஃபுல்ஃபில் பண்ணாருன்னா, இந்த உலகத்துல எர்த்லயும் சரி, ஹெவன்ல எங்கனாலும் அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதனால தான் அவர் தான் ரைச்சியஸ் காட். அவரு இங்க கர்த்தருக்கு கர்த்தருடைய ரைச்சியஸ்னஸ ஃபுல்ஃபில் பண்றாரு. எதுக்காக? அதான் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாரி, அதுக்கு நம்ம பின்னால வசனங்கள் பார்ப்போம். வரப்போகிற மெசாயா தன்னை சின்னர்ஸ் கூட ஐடென்டிஃபை பண்ணப்படணும். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ தான் வரணும். அப்படி வந்து அவரு பாவத்திற்கு அ பரிகாரம் அவர் குடுக்கணும். ஒரு ஒரு லெவல் ஆஃப் சிறுமைப்படுத்தப்படுற விஷயம் இருக்கு. எதுக்காகன்னா, பாவத்திற்கு கடவுள் அந்த மாரி தான் தண்டனை. பாவத்திற்கு தண்டனை குடுக்க வர்றவரு, சிறுமை பண்ணப்பட்டவராக எண்ணப்பட்டு, இந்த இடத்திலிருந்து வந்து அவரு குளோரிக்குள்ள என்டர் ஆகணும். மகிமைக்குள்ள என்டர் ஆகணும். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இத வாசிக்கும்போது நம்ம கண்ல இருந்து தண்ணீர் வரணும். ஏன்னா கடவுளுடைய அன்பு. இது இத இத நீங்க உண்மையிலே கரெக்ட்டா உங்க ஹார்ட்ல நீங்க பெர்சீவ் பண்ணீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எ எ பிதா, இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்பானவர். இந்த அன்ப நீங்க வேற தாய், தகப்பன், வேற மாமன், மச்சான் யார்ட்டயும் ஒப்பிட முடியாது. ஒழுங்கா நீங்க அத விளங்கிக் கொண்டீங்கன்னா. இதுதான் ட்ரினிட்டி. ட்ரினிட்டி காட், ஃபாதர், சன், ஸ்பிரிட். ஸோ இவங்க இ இ இ இவங்க ட்ரினிட்டி கடவுள். ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய மகிமையும், அவங்க குளோரியும், அவங்களுடைய ரைச்சியஸ்னஸும், அவங்க ஹோலினஸ்க்கு முன்னால ஒருத்தரால நிக்க முடியாது. கடவுளுடைய குளோரிக்கு முன்னால. அந்த கடவுள் இங்க தான் சின்னர்ஸ் நம்மல்லாம். ஓகேவா? இதெல்லாம் சின்னர்ஸ் குரூப்பு. வேர்ல்டுல எர்த்ல உள்ள குரூப்பு. இப்ப இந்த சன் வந்து இங்க நிக்க வேண்டியவரு, இங்க இருந்து இங்க நிக்காம, இங்க வந்து நிக்கிறாரு. எதுக்காகன்னா, ஒரே ஒரு ரீசன் மனுஷன ரட்சிக்கணும். மனுஷன ரட்சிக்கணும்னா, அதுக்குண்டான புரோட்டோகால், கடவுள் வச்ச டிசைன், அது ரைச்சியஸ் ரெக்வயர்மென்ட், டிமாண்ட் ஃபார் மெசாயா டூ ஸ்டாண்ட் ஹியர். சிறுமைப்படுத்தப்பட்டு லா படி இங்க வந்து நின்னு பாவிகளில் ஒருவராக கருதப்பட்டு இத எடுக்கணும். இப்ப அங்க ஞானஸ்நானம் எடுக்க வந்தவங்க இவர பத்தி என்ன நெனச்சிருப்பாங்க? ஓகே, இவரும் நார்மலா நம்மளபடி நாசரேத்துல பிறந்தவர் தானே. இங்க வந்து இவரும் பாவத்த அறிக்கையிட்டு எடுக்காரு போல இருக்கு அப்படின்னு தான் நெனச்சிருப்பாங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், எதுக்காக கிறிஸ்ட் அத எடுக்கணும்? அதுதான் அன்பு. பாவ ம கர்த்த தன்னுடைய தந்தையை முழுவதுமாக தாழ்த்தினார். தந்தையுடைய வில்ல ஃபுல்ஃபில் பண்றதுக்கு, நிறைவேற்றுவதற்காக. அதுல நமக்கு என்ன? அதுல பெனிஃபிட் ஆக போறது யாரு? நம்ம தான். இன்னைக்கு நான் சந்தோஷமா கிறிஸ்ட்ல இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கன்னா, அதுக்கு காரணம் இந்த சம்பவம். இதுதான் கர்த்தர் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ற இடம். அங்கேயே அவரு முதல்லே தாழ்த்துறாரு. உடனடியா தாழ்த்தின உடனே அங்க சம்பவம் நடக்குது.
அத ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. அங்க நிறைவேற்றி இருக்கிறாரு. உடனடியா ஆவியானவர் மேலருந்து இம்மீடியேட்லி அப்படின்னு இருக்கும் பைபிள்ல. ஆ ஆ ஆ ஆவியானவர் இறங்கி ஃபுல்னஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். முழு ஆவியானவர். இதுவரை யார் மேலயுமே அந்த மாரி ஆவியானவர் இறங்கி ஃபுல்லா இருந்ததில்ல. முழுமையான ஆவியானவர் அ அங்க வந்து இறங்கி, தங்கி தாபரிக்கிறார். ஈவன் யோவான் ஸ்நானகன்ட்டயே ஜான்ல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். யா எவர் மேல் ஆவியானவர் இறங்கி, தங்கி வாசம் பண்ணுகிறாரோ, நீ அத பார்க்கும்போது அவர் தான் மெசாயா அப்படின்னு கடவுள் வந்து யோவான் ஸ்நானகர்ட்ட சொல்லியிருப்பாரு. இது அந்த சிம்பலும் கூட யோவான் ஸ்நானகருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ம் ஆவியானவர் புறாவைப் போல் இறங்கி தம்மேல் வருகிறதைக் கண்டார். அடுத்து ஒரு அடுத்து மெயினான விஷயம் ஃபாதர்ட்ட இருந்து உடனே கமெண்டேஷன் கிடைக்குது. ஃபாதர் என்னுடைய நேசகுமாரன் பாருங்க. என்னுடைய வில்ல நிறைவேற்றுறதுக்காக, சிறுமைப்படுத்தப்படுறதுக்காக இறங்கிட்டாரு உடனே. இறங்கி நேரா அந்த பக்கம் நின்னு அவரு அத ஹம்பிளா இவருகிட்ட பாப்டிசம் எடுக்காரு பாருங்க. "இவரில் நான் பூரிப்படைகிறேன், பிரியமா இருக்கிறேன்" அப்படின்னு கர்த்தர் உடனே ஒரு கமெண்டேஷன் குடுக்காரு ஃபாதர் காட். இது அம் இந்த அன்புக்கு முன்னால இத நீங்க தியானிச்சீங்கன்னா, இந்த அன்புக்கு முன்னாலலாம் வேற இந்த உலகத்துல காமிப்பான். ஆகுன் லவ்வர்ஸ் அப்படி இப்படின்லாம் காமிப்பான். அதெல்லாம் வந்து நாட் ஈவன் 0% ஐ வுட் சே. ஏன்னா இவருடைய பொசிஷன் காட். அந்த கடவுள் இங்க இறங்கி வந்து அதனால தான் கர்த்தர் அடிக்கடி சொல்லுவாரு, "என்னை விட உனக்கு நீ தந்தையோ, தாயையோ அதிகம் நேசிக்கிறன்னா சம்திங் ராங். யூ நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் மை லவ்." நீ என்னைய உண்மையா கர்த்தர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் முதல்ல. யாரு கடவுளுடைய லவ்வ முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் அந்த கன்ஃபெஷனும், அந்த வொர்ஷிப் ஆராதனை கரெக்ட்டா வரும். முதல்ல வொர்ஷிப் பண்ணணும்னா கர்த்தருடைய வார்த்தையில இது எல்லாமே இப்போ ஒருத்தர் பேசுறாருன்னு சொல்லி ஒரு ஆடியோ போட்டு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன சொல்வீங்க? அவரு பேசுறாரு அப்படின்னு. பைபிள நீங்க ஒரு ஆடியோல விட்டு போச்சீங்கன்னா, அது எல்லாம் கடவுள் பேசுறது. பைபிள்ல எழுதப்பட்டிருக்க எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை. கடவுள் பேசிக்கிட்டு இருக்கிறது. ஸோ வென் ஸ்கிரிப்சர் ஸ்பீக்ஸ், காட் ஸ்பீக்ஸ். அதான் சிம்பிள். ஸ்கிரிப்சர் உன்கிட்ட பேசுதா, கடவுள் உன்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதனால வார்த்தை, வார்த்தைய நீங்க வாசிச்சு தியானிச்சீங்கனாலே, அதிலிருந்து இயேசுவ அப்படியே கண்ணு முன்னால நீங்க அப்படியே பிக்சரைஸ் பண்ணி, உங்களுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஐ ஹோப் டுடே ஜீசஸ் வில் மீட் யூ பெர்சனலி. ஐம் பிரேயிங் தட் த்ரூ ஹிஸ் வேர்ட். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த வார்த்தை. நீங்க ஐசாயா 53 எல்லாருக்குமே தெரியும். ஈவன் அபௌட் மெசாயா. அம் இததான் பிலிப் அ ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் பணிகள்ல இவரு காந்தகே குயினுடைய மினிஸ்டர், எத்தியோப்பியன் மினிஸ்டர் வந்து அவரு எருசலேமுக்கு வந்து வொர்ஷிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது, அவரு இந்த ஐசாயா இததான் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. யார வந்து ப்ராஃபட் வந்து இந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தி அ அடிக்கப்படுறாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காருன்னு அவரு பிலிப்ட்ட கேட்பாரு. ஐசாயா 53 எல்லாருக்குமே தெரியும். இது அபௌட் மெசாயா பாவத்திற்கு நிவர்த்தி பண்ணுவதற்காக வரும்போது பட்ட பாடுகள். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, அக்கிரமக்காரரில் ஒருவராக கருதப்பட்டு அக்கிரமக்காரரில் ஒருவராக கருதப்பட்டு, அவருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் காரணமாக அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இதுதான் அவரு ஸ்டார்ட்டிங் மினிஸ்ட்ரியில இருந்து எண்ட் சிலுவை போற வர அவரு அப்படிதான் அவர பேசுனாங்க. அவர் ஏதோ பாவம் பண்ணதுனால தான் அவர சிலுவையில அறைஞ்சுட்டாங்க. ஹி பிகேம் கர்ஸ் அஸ் பெர் த லா. அஸ் பெர் த லா வந்து அ சிலுவையில பாடி வந்து தொங்கிச்சு அப்படின்னா, அது வந்து லேண்ட் வந்து கர்ஸ் பண்ணப்பட்ட லேண்ட் அப்படிங்கிறதுக்காக அவர இறக்குனாங்க. அவர வந்து கர்ஸா தான் நினைச்சாங்க. அந்த அளவுக்கு காட் வந்து பாவத்தின் மேல உள்ள கோபம். கிறிஸ்து மேல உள்ள கோபம் இல்ல. பாவம் அவர் மேல இறங்குனதுனால, பாவத்தின் மேல உள்ள கோபத்தை கிறிஸ்து சுமந்து தீர்த்தார். கடவுளுக்காக, கடவுள் பிளான் படி. ஸோ இது ஒரு வேர்ட்ஸ். அடுத்து நம்ம அ
பார்க்கலாம். இன்னொரு வெர்ஸ் ஒரு அழகான வெர்ஸ் கலாத்தியர் கலேஷியன்ஸ்ல அ பால் வந்து அகைன் லா திருச்சட்டம் எந்த ரைச்சியஸ்னஸையும் கொண்டு வரல. அந்த கான்டெக்ஸ்ட்ல பால் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இதையும் சொல்லுவாரு. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்க காலம் நிறைவேறினபோது, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப் பிரமாணத்திற்கு கீழானவராகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நியாயப் பிரமாணத்திற்கு கீழானவர். அப்படின்னா இவர் வந்து அண்டர் த லா தான் அவர வந்து கருத வைத்தார் தேவன். அந்த மாதிரி. அதனால தான் இயேசுவும் விருத்த சேதனம் செய்தார். அண்டர் த லா படியே அவர் வந்து பாவிகள்ல ஒருவராக கருதப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு, ஹி என்டர்ட் இன்டு ஹிஸ் குளோரி. பாவத்திற்கு நிவர்த்தி செய்து தன்னையே பலியாக்கி, அதுக்கப்புறம் இவர் வந்து குளோரிக்குள்ள என்டர் ஆனாரு. ஸோ இதுதான் வந்து அம் கிரைஸ்ட் நமக்கு பண்ண 2000 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயம். மகத்துவமான அன்பு வெளிப்பட்டது. கடவுளுடைய அன்பு, இயேசுவினுடைய அன்பு. ஸோ இது ஆம் யாஹ் நான் அதற்காக தான் இந்த இந்த திருமுழுக்கு சம்பவத்திலிருந்து இவ்வளோ விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த திருமுழுக்கையும் டீட்டெயிலா எடுத்தேன். ஸோ வில் கோ நெக்ஸ்ட். ஓகே. ஸோ ஃபைனலா அடுத்து ஆ நான் சொன்னேன், அவர் வந்து அந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதை அவர் வந்து நியாயப்படுத்துறக்காக ஒரு கொஸ்டின வச்சாரு. ஒருவேளை அப்ப அந்த குழந்தை 15 வயசுக்கு முன்னாலே இறந்து விட்டுச்சுன்னா, நம்ம என்ன செய்வது? அந்த குழந்தை கடவுளுக்கு முன்னால எப்படி போகும்? அந்த குழந்தைக்கு ரட்சிப்பே கிடைச்சிருக்காதே! அப்ப அந்த குழந்தை கடவுளுக்கு முன்னால எப்படி போகும்? அதுக்காக தான் நாங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நாங்க வந்து இப்பவே பிறந்த உடனே குடுக்குறோம் அப்படின்னு. இதுவரை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள்லயே நான் தெளிவா சொல்லிட்டேன். ஈவன் தண்ணீர்ல எடுக்கிற ஞான ஸ்நானமே ரட்சிப்புக்கான அடையாளம் கிடையாது. ஈவன் நான் அதான் சொன்னேன் என்னுடைய எக்ஸாம்பிள்ல 33 வயசுல ஆவியானவர்னால பேப்டைஸ் பண்ணப்பட்டேன். 34 வயசுல சர்ச்சுல ஜாயின் பண்ணி மூழ்கி ஞானஸ்நானம். அது ஒரு சிம்பல். உலகத்துக்கு நான் அறிக்கையிட்டேன். ஐ பிலாங் டு மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஐ அம் நோ மோர் பிலாங்ஸ் டு எனிமி ஆர் டார்க்னஸ். அத நான் வந்து விசுவாசத்தினால அறிக்கையிட்டேன். மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து. அதுதான் நான் வந்து மரணத்திற்கு மரித்து கிறிஸ்துவுல உயிர் பெற்றுட்டேன். ஆனா இனி நான் பாவத்து சைடு உள்ளவன் அல்ல. எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார் அப்படின்னு நான் அறிக்கையிடுறதுக்காக அத தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்தேனே ஒழிய, அந்த தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்த அன்னைக்கு தான் எனக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படி அது கிடையாது. அப்பதான் எல்லாரும் அசால்ட்டா தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுத்து யோவான் ஸ்நானகர்ட்ட வர்றவங்களே யோவான் ஸ்நானகர் கிளீனா பார்த்து சொல்றாரு. அவரு ஸ்பிரிட்ல யார் உங்கள இதெல்லாம் எடுக்க வர சொன்னா? ஒழுங்கா போய் ஃப்ரூட் பியர் பண்ணுங்க. கனிகள கொடுங்க. உங்க பாவங்களை நீங்க கரெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவரு அங்க சொல்றாரு. அதனால குழந்தைக்கு ஒரு பேபிக்கு பேசவும் தெரியாது. நமக்கே தெரியும் பேபியுடைய பிரெயின் ஒண்ணுமே இருக்காது. வளர்ச்சியும் கிடையாது. அதனால பேபிக்கு நீங்க தண்ணி ஊத்தி அங்க நீங்க உடனே இயேசு அங்க ஆவியானவர் வந்து குழந்தைய அப்படியே ரட்சிப்புக்கு உண்டு பண்ணிட்டாரு அப்படின்னு. அதனால தான் நான் அந்த ஆபத்தான ரட்சிப்பின் அவருடைய ஆர்டர் நான் வச்சிருக்கேன். ஏன்னா அது ஐ அம் கியூரியஸ் தட் அதுக்கப்புறம் பேபி எப்படி வளரும் என்னன்னு யாருக்கும் தெரியாது. இவங்களுடைய இதுபடி, பாயிண்ட் படி அப்பவே ரட்சிப்பு முடிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் குழந்தை எப்படி வளருங்கிறது அவங்க கையில இருக்கு அப்படின்னு விடுறாங்க. அது எவ்வளவு பெரிய டேஞ்சரான சிச்சுவேஷன் நெனச்சு பாருங்க. அப்படி பைபிள் என்னைக்குமே அ பேசுறது கிடையாது. ஸோ, அம் இங்க வந்து ரட்சிக்கப்பட்டவன் நான் சொன்ன மாரி தண்ணீர் ஞான ஸ்நானம் மே வந்து அடையாளம். ஃபர்ஸ்ட் ஹோலி ஸ்பிரிட் பேப்டைஸ்ட் பை ஹோலி ஸ்பிரிட் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். அப்போ அதுதான் யோவான் ஸ்நானகர் சொன்னாரு. எனக்கு பின் வருகிறவர் ஹி பேப்டைஸ்ட் பை ஹோலி ஸ்பிரிட். அப்போ அவர் வந்து தண்ணீர் நெருப்பினாலும் தூய ஆவியினாலும். ஹோலி ஸ்பிரிட் நெறைய இடத்துல விண்டுக்கு ஒப்பிடுவாங்க. நெருப்புக்கு ஒப்பிடுவாங்க. இன்னும் சுட்டெரிப்பார் அவர் பாவங்களை. அவர் உள்ள இருந்து கன்ஃபெஸ் பண்ண வைப்பாரு பாவத்த. டெய்லி அறிக்கையிட வச்சுக்கிட்டே இருப்பாரு. கிரைஸ்ட் கிட்ட பாயிண்ட் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாரு. கடவுளுடைய ட்ரூத்த ஹி வில் கைட் அஸ் இன்டு எவ்ரி ட்ரூத்.
அப்ப அந்த மாதிரியான ஆவியானவர்னால பேப்டைஸ் பெறது தான் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. இப்ப இவரு இந்த கொஸ்டினுக்கு நம்ம பதில் சொல்லணும். இதுக்கு ஒரே பதில், ஓகே ஒரு குழந்தை இப்ப 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 ஒரு வீட்ல அம்மா, அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அந்த வீட்ல குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய அம் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக அந்த அம்மா, அப்பாவுடைய வாழ்க்கை முறை, அந்த அம்மா, அப்பா வந்து அ ப பிலீவர் பிலீவரா இருந்து டெய்லி அம் வேதம் வாசிப்பதிலயும், அந்த பிள்ளைக்கு முன்னால அவங்களுடைய வாழ்க்கைய டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். அவங்களுக்கு காமிக்கணும். அந்த விசுவாசியுடைய குடும்பம். இது இங்க மட்டும் இல்ல. ஈவன் இஸ்ரேல்ட யூதர்கள்ட்டயுமே கடவுள் அடிக்கடி சொல்லுவாரு. உங்க பிள்ளைங்கிட்ட நிக்கும்போதும், நடக்கும்போதும், எழும்பும்போதும் என்னுடைய வார்த்தைய நடக்க ந இஸ்ரோ நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நீங்க டீச் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு கடவுள் சொல்லிட்டே இருப்பாரு. அதே தான் கன்டின்யூ பண்ணி இங்க விசுவாசிகளுக்கும், நியூ டெஸ்டமென்ட் விசுவாசிகளுக்கும் அதை நம்ம கன்டின்யூ பண்ணணும். பிரேயர் பண்ணணும் பிள்ளைங்களுக்காக, ஜெபிக்கணும். அத மீறி சப்போஸ் பிள்ளை வந்து 15 வயசுக்கு முன்னால இறந்துடுச்சுன்னா, அது கடவுளுடைய சாவரின் வில்லுக்கு நம்ம விட்டுறணும். அத நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த குழந்தை அங்க போயிருக்குமா, ஹெவனுக்கா, ஹெல்லுக்காங்கிறது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் நம்ம ஃபெய்த்ல நம்ம சொல்லலாம், எஸ் என்னுடைய பிள்ளை நீ விசுவசிச்சால் நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு தான் பைபிள்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா கடவுள் அந்த டெசிஷன் அ கடவுள் கண்டிப்பா அத பார்த்துக்குவாரு. கடவுள் மேல நம்ம விசுவாசத்தோட ஃபெய்த்ல நம்ம பிள்ளைங்கள நம்ம டெடிகேட் பண்ணி, நீங்க என்னுடைய பிள்ளையுடைய சோல், ஆத்துமா இயேசுவுக்குன்னு சொல்லி நீங்க பிரேயர் பண்ணலாம். ஒப்பு குடுத்து பிரேயர் பண்ணலாம். அது எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் நான் ஒரு பேப்டிசம் குடுத்துட்டேன். ஒரு சைல்டு பேப்டிசம் குடுத்துட்டேன். அதனால என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டுடுச்சு, ஆவியானவர் வந்துடுச்சுன்னு சொன்னது, அது பைபிள்ல ராங்கானது. அத ஒத்துக்க முடியாது. அது நீங்க காலம் காலமா செய்றீங்கங்கிறதுக்காக ஒத்துக்க முடியாது. அது பைபிளுக்கு அகைன்ஸ்ட். ஸோ இதுதான் பாயிண்ட். அது அந்த குழந்தை ஒரு உதாரணம் நான் சொல்றேன். அந்த உதாரணமும் 100% கிடையாது. பட் ஏன்னா இது கடவுளுடைய ஹார்ட், மைண்ட் அறிஞ்சவங்க யாரும் கிடையாது. இப்ப எனக்கு நம்ம பைபிள்ல நமக்கு வெளிப்படுத்தின ரிவீல் பண்ணப்பட்டத வச்சு நம்ம சொல்றோம். சில விஷயங்கள கடவுள் நமக்கு வந்து அது உனக்கு தேவையில்ல அவ்வளவு டீட்டெயிலா. அது என்னுடைய சாவரென் வில். அப்படின்னா என்னுடைய இறையாண்மை சார்ந்தது. அதுல நீ ஒண்ணும் தலையிட வேண்டாம். காட் வந்து யார சூஸ் பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அத கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னா, அத நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியாது. என்ன ரீசன்? ஏன் அப்படின்னு. அதனால அது கடவுளுடைய சாவரென் வில். அப்போ ஒருத்தரையும் சூஸ் பண்றது. இப்ப நான் என்ன நல்லது பண்ணிட்டேன், என்னைய கடவுள் ரட்சித்தாரு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அது கடவுளுடைய வில் அகைன். என்ன பர்ப்பஸ்க்காக ரட்சித்தாருன்னு நம்ம அதுக்கப்புறம் அ யோசிச்சு, அதுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது இதுல உள்ள கான்செப்ட்க்கு நான் ஒரே ஒரு வசனத்த வந்து கோடிட விரும்புறேன். ஓல்ட் டெஸ்டமென்ட்ல உள்ளது தான். அகைன் இது ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இது எதுக்காக நான் சொல்றேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது கடவுளுடைய இறையாண்மை சம்மந்தப்பட்டது. அவருடைய சாவரென் வில். இதுல நான் வந்து நானோ, நீங்களோ யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் கடவுளுடைய ஹார்ட் ஒரு சிச்சுவேஷன் இந்த மாரி ஒரு அ ஏர்லியர் ஓல்ட் டெஸ்டமென்ட் சிச்சுவேஷன் இப்படி ஒண்ணு வரும்போது, கடவுளுடைய ஹார்ட் எப்படி இருந்தது? அவருடைய வார்த்தை எப்படி இருந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த சம்பவத்த சொல்றேன். ஏன்னா கடவுள பத்தி யூ மஸ்ட் நோ அபௌட் யுவர் ஃபாதர். உங்க ஃபாதர நீங்க வொர்ஷிப் நல்லா பண்ணணும்னா, அவர பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓல்ட் டெஸ்டமென்ட்ல கடவுள் சொல்லுவாரு, "தீஸ் பீப்பிள் அ ஆர் பெரிஷிங் டியூ டூ த லேக் ஆஃப் நாலெட்ஜ்." அவங்க என்னைய பத்தி அறியவே மாட்டேங்கிறாங்க. என்னைய பத்தி தெரியவே மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அவங்க தே ஆர் பெரிஷிங். தே ஆர் நாட் லிவிங். தே ஆர் பெரிஷிங். அப்படிங்கிறதுனால கடவுள பத்தி யூ மஸ்ட் நோ மோர். அப்பதான் உனக்கு வந்து எல்லாமே வந்து உன்னுடைய ஸ்பிரிட் போர் ஆகும். கர்த்தர் முன்னால தாழ்த்துற அந்த ஸ்பிரிட் வரும். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் நோ அபௌட் தட் காட் ஹூ கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் எர்த். அவருடைய ஹார்ட் எப்படி இருக்கும்? அவரு என்ன மாரியான அவருடைய வழிகள் என்ன? அப்படிங்கிறத நம்ம புரியணும். அதத்தான் நான் இங்க சொல்றேன். இந்த வசனம் ஷேர் பண்றது மூலமா. இந்த வசனம் ஷேர் பண்றது மூலமாக நான் ஒரு பாயிண்ட் எடுத்து கடவுள் இப்படிதான் ஜட்ஜ் பண்ணுவாரு, இப்படி அப்படின்லாம் ஏன்னா எனக்கே தெரியாது. இது முழுக்க முழுக்க கடவுளுடைய சாவரன்
வில் ஓகேவா? நீங்க குழந்தை 15 வயசுக்கு முன்னால ஒரு பிலீவருடைய குழந்தை 15 வயசுக்கு முன்னால இறந்துச்சு, இல்ல இப்ப இறந்துச்சு அப்டின்னா, அது வந்து கடவுளுடைய வில். ப அன்பிலீவருடைய குழந்தை இறந்துச்சுன்னா, கண்டிப்பா அது அன்பிலீவர்ஸ் ஃபேமிலி. அது அவங்க வந்து ரட்சிப்புக்குள்ளே இல்ல. ஸோ அப்படிங்கும்போது இவருடைய குழந்தை ஞான ஸ்நானம் எடுத்துட்டு வரும்போது, குழந்தை ஞான ஸ்நானமே ரட்சிப்பு இல்லன்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆஃப் கோர்ஸ் அப்போ பேரண்ட்ஸே அப்ப ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா நீங்க வந்து இத ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பட் பிலீவர் ஃபேமிலி ஆ அம்மா, அப்பா ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. குழந்தைய குழந்தை 15 வயசுக்கு முன்னாலே இறக்குதுன்னா, அது கடவுளுடைய சாவரென் வில். அவருக்கு தெரியும் எப்படின்னு. ஸோ அதுக்காக இந்த வசனத்த பார்ப்போம். இரவில் அக்கினியிலும், பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே! இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவசியாமற் போனீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தைக் கேட்டு கடுங்கோபம் கொண்டு, உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும், எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதைக் காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால், நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு, நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து. அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகப் பங்கிடுவான். கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும், இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு அதைக் கொடுப்பேன். அவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீங்களோ திரும்பிக் கொண்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்திரத்திற்கு பிரயாணப்பட்டு போங்கள் என்றார். ஸோ இங்க கடவுள் வந்து ம் அவங்க ப்ராமிஸ் லேண்டுக்கு உள்ள போகறக்கு போங்கன்னு ரெடியா சொல்லும்போது, இவங்க ஒரு ஆட்கள அனுப்பி, ரொம்ப புத்திசாலித்தனமா அங்க அந்த லேண்ட நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். அங்க யாரு எந்த மாரி ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு. எல்லாரும் ஜெயண்ட்ஸா ரொம்ப பலவான்களா இருக்காங்கன்னோனே, அப்போ இவங்களுக்கு உடனே கூட வந்து இவ்வளவு நாள் கூட்டிட்டு வந்திருக்கிறவரு, இவ்வளவு பெரிய மிராக்கிள்ஸ் எல்லாம் காமிச்சு கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த இது ஹார்ட்ல ஏறாம, அவன் வந்து என்ன சொல்றான், இவரு இங்க உள்ள ஜெயண்ட்ஸுக்கு மத்தியில எங்கள கூப்ட்டு வந்து எங்கள கொல்றதுக்காக கூப்ட்டு வந்துட்டாரு அப்படின்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கடவுளுக்கு அது பயங்கர கடுங்கோபம் ஆயிடுச்சு. அதுவும் நாம நெனச்சு பாருங்க, ஒருத்தர் இவ்வளவு பெரிய வழியில ஒரு கோழி குஞ்சுகள பார்க்கிறத விட மேல அவ்வளவுக்கு நைட்டு ஃபுல்லா அவரு வந்து அக்கினி ஸ்தம்பமா முன்னால போய்க்கிட்டு இருக்காரு. பகல்ல ஃபுல்லா கிளவுட்ஸ்ல, மேகம்ல அப்படியே வந்து அவங்க கூடயே ஃபாலோ பண்றாரு. அதாவது அவங்களும் பார்த்துட்டு தான் வராங்க ஃபுல்லா. அந்த மாதிரி அவரு வந்து சாப்பாட்டுக்கு டெய்லி மன்னா மேலருந்து மார்னிங் ஆனோனே விழுது. ஈவினிங் காட இந்த மாரி விழுது. அப்ப இவ்வளவு இதும் நடந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு இதையும் பார்த்துட்டு வந்து அவங்க ஹார்ட் எப்படி இருக்கு பாருங்க. அப்ப எவ்வளவு ஹார்டான ஹார்ட் பாருங்க. அந்த ஹார்ட்டுக்குள்ள உள்ள இறங்கவே இல்ல. கடவுள பற்றின எண்ணம். அதனால தான் அவரு கடவுள் வந்து கடுங்கோபம் கொண்டு, நீங்க வந்து கண்டிப்பா இந்த ப்ராமிஸ் லேண்ட் ப்ராமிஸ் லேண்ட் தான் அவங்களுடைய ப்ராமிஸ் லேண்ட் அங்க கானான் உள்ள நுழையிறது. நியூ டெஸ்டமெண்ட்ல நம்மளுடைய ப்ராமிஸ் லேண்ட் ஹெவன், எட்டர்னல் லைஃப். அவங்களுக்கு அது சிம்பல். அது ப்ராமிஸ் லேண்ட் அங்க கானானுக்குள்ள நுழையிறது அங்க. அப்ப அங்க வந்து நீங்க நீங்க இப்படி ஒரு விசுவாசம் இல்லாத தன்மையினால இருக்கிறதுனால, உங்கள நுழைய நான் விடமாட்டேன். நீங்க கொள்ளையாவீங்க அப்படின்னு பயந்த உங்க பிள்ளைங்க உள்ள போவாங்க. அதேபோல இந்நாளிலே நன்மை, தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். இது கடவுள் எடுத்த ஒரு டிசிஷன். இது முழுக்க முழுக்க கடவுளுடைய சாவரென் வில். நன்மை, தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள். ப்ராமிஸ் லேண்ட்ல. வாக்களிக்கப்பட்ட தேசத்துல பிரவேசிப்பார்கள்ன்னு சொல்றாங்க. இத நான் எதுக்காக கோடிட்ட விரும்புறேன்னா, இது முழுக்க முழுக்க கடவுளுடைய டிசிஷன். நீங்க பிள்ளைகள் என்ன ஆவாங்க ஆகும்ன்னு கேட்டதுனால. ஆ இப்ப சப்போஸ் ஒரு குழந்தை பிறக்குது. பிறக்கும்போதே ஒரு புத்தி அ சரியில்லாத நிலைமையில பிறக்குது. அம் அப்டின்னா அதுக்கு என்ன ஆகும்? அது என்னால சொல்ல முடியாது. ஒரு பிலீவர் ஃபேமிலிக்கு ஒரு புத்தி சுவாதம் இல்லாத குழந்தை பிறக்குதுன்னா, கண்டிப்பா அது என்னால
ஓரளவுக்கு சொல்ல முடியும் வசனத்திலிருந்து. ஏன்னா, வசனம் இருக்கிறது, ம் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள், நீயும் உன்னுடைய ஹவுஸ்ஹோல்ட் முழுமையுமே ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படிதான் வசனம் இருக்கு. சக்கேயு வீட்ல அவன் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருப்பான். அதேபோல ம் அ ஜெயிலர் நம்ம அப்போஸ்தலர்கள் நடபடிகள்ல ஜெயிலருடைய வாழ்க்கை பார்க்கும்போது, உடனே எல்லாருமே அவங்க ஃபேமிலி எல்லாருமே இயேசுவ ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாரி ம் நூற்றுக்கு அதிபதிகள் அ அவங்களுடைய லைஃப். அவங்க எல்லாருமே ஹோல் ஃபேமிலி வில் அக்செப்ட் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் பிலீவ் ஹிஸ் வேர்ட் அண்ட் பேப்டைஸ். அம் அப்ப அந்த மாரி தான் நம்ம பைபிள்ல எல்லா சம்பவங்களையும் பார்க்குறோம். ஸோ பிலீவருடைய ஃபேமிலில ஒரு குழந்தை ஓகே முன்னாடியே இறந்துருச்சு அப்டின்னா, என்னால ஓரளவு சொல்ல முடியும். பட் அன்பிலீவர்ஸ் லைஃப்ல அவங்க ஃபேமிலி எப்டின்னா, அது நான் ஜட்ஜ் பண்ண விரும்பல. அது கர்த்தருடைய சாவரன் வில். அதுக்காக நான் இப்படி இந்த ஒரு சம்பவத்தையும், இந்த ஒரு கர்த்தருடைய ஹார்ட்டையும் நான் ஜஸ்ட் கோடிட்டு காட்ட விரும்புறேன். அவ்வளவுதான். மற்றபடி இதுக்கு நான் பதில் ஸ்ட்ரெய்ட்டா, ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. இது கர்த்தருடைய முழுக்க வில். ஆனா ஆனா இன்னொன்னு ஸ்ட்ராங்கா நான் மறுப்பேன். இத எடுத்துக்கிட்டு போய் இதுக்காக தான் நாங்க குழந்தையிலேயே பேப்டிசம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்றது தப்பு. ஏன்னா, இங்க பிலீவர்ஸ் உடைய பேப்டிசமே இட் இஸ் சிம்பல்ன்னு நாங்க சொல்றோம். அப்ப குழந்தை பேப்டிசம் ரட்சிப்பே கிடையாது. அங்க அங்க நீங்க ரட்சிப்பு வருதுன்னு சொல்லி வாதிடுறது தப்பு. அது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இவ்வளவு ஐ ஹோப் நான் எடுத்த எல்லா இந்த போர்ஷன்லயுமே கிளீனா அ தண்ணீர் ஞானஸ்நானமோ, இல்ல குழந்தை ஞானஸ்நானமோ ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பை குடுக்க போறது கிடையாது. அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா அ வசனத்திலிருந்து எல்லாமே கோடிட்டு காட்டிட்டேன். அடுத்த பாகம் 2ல ஓகே. இவ்வளவு நேரம் அவருடைய அந்த வாதத்த நம்ம கிளியர் பண்றதுக்காக நம்ம பேசியிருக்கோம். ரட்சிப்பை பற்றி வேதாகமம் என்ன போதிக்குது? அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொளியில நம்ம பார்ப்போம். ஸோ இந்த காணொளிய கேட்டதற்கு நன்றி. மே காட் பிளெஸ் யூ ஆல் இன் ஜீசஸ் நேம். ஆமென்.